நிறைய லவ் பிரேக்கப் ஸ்டோரி வச்சிருக்காங்க. ஒரு அவமானப்படுத்தினதுக்காக வந்து பெரிய லெவலில் வந்தார் அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயம்லாம் கிடையாது. ஹார்ட் ரிலேட்டட் டிசீசஸ்னால இறந்து போயிடுறாங்க. ஒன் ஃபைன் டே 60 ரூபாய்க்கும் வாங்குறவங்க இருக்காங்க, 400 ரூபாய்க்கு வாங்குறவங்களும் இருக்காங்க. பிராண்ட் மேல ஒரு பேட் ஒப்பீனியன் கிரியேட் ஆயிரும். ஸோ அந்த கஸ்டமர் ஹாப்பினஸ்க்கு என்ன பண்றீங்க? பிளண்டா வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறப்போ இட் டச்சஸ் தேர் ஈகோ. Audio Jungle. இன்னைக்கு நம்மளோட பிசினஸ் சக்சஸ் பாட்காஸ்ட்ல நம்ம பார்க்க போறது இளமுருகு அப்படின்ற ஒரு பர்சன் தான். இந்த பர்சன் பாத்தீங்கன்னா ஒன் ஃபைன் டே அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு. இந்த ரெஸ்டாரண்ட்ல நிறைய மெமரிஸை கிரியேட் பண்ணணும், நிறைய லவ் ஸ்டோரி கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ இதை பத்தி இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ப்ரோ, ஆக்சுவலி நிறைய சக்சஸ்ஃபுல் பிசினஸ் ஓனர் அப்படின்னாலே நிறைய லவ் பிரேக்கப் ஸ்டோரி வச்சிருக்காங்க. இல்லைன்னா ஒரு லவ் பிரேக்கப் ஸ்டோரி தட் பில்ட்ஸ் எனர்ஜி அப்படின்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கு அது மாதிரி ஒரு லவ் பிரேக்கப் ஸ்டோரியோ இருக்கா? அது மாதிரி ஏதோ லவ் பிரேக்கப் ஸ்டோரி வந்து என்னோட பிஸ்னஸ் மோட்டிவ் வந்து ட்ரிகர் பண்ணிச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு இருந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்லியான ஸ்டோரி தான். அதை வந்து ஒரு லவ் பிரேக்கப் ஸ்டோரியாக நான் அசோசியேட் பண்ணி நான் வந்து அண்ணாமலை படம் மாதிரி வந்து ரஜினி வந்து அவர் அவமானப்படுத்தினதுக்காக வந்து பெரிய லெவலில் வந்தார் அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயம்லாம் கிடையாது. சின்ன வயசில் வந்து ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நீங்கள் என்னவா ஆக போகிறீங்க அப்படின்னு கேட்டால் வந்து நான் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிற கிளாரிட்டி கூட எனக்கு அன்றைக்கி இல்லை. பிகாஸ் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்து என்சிசியில் இருந்ததுனால வந்து ஆர்விங்கில் இருந்தேன். ஸோ அப்போ வந்து உண்மையான ஆஸ்பிரேஷன் என்னவா இருந்தது அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்து ஃபைட்டர் ஜெட் பைலட் ஆகணும் அப்படின்னு தான் இருந்தது. பட் டியூ டு பர்சனல் ரீசன்ஸ் என்னால் வந்து அதை பர்சியூ பண்ண முடியல. ஸோ லைஃப் வெண்ட் ஆன். எனக்கு வந்து உண்மையாலுமே வந்து ஒரு கேரியர் பிளானே இல்லை, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஆஸ் இட் இஸ் அது பாட்டுக்கு போயிட்டு இருந்தது. எனக்கு எப்போ பிஸ்னஸ் பண்ணணும்னு உண்மையாலுமே தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து தான் தோணுச்சு. அதுவும் என்னோட ஃபைனல் இயரில் தான் தோணுச்சு. ஸோ அது வரைக்கும் எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு தோணல. பட் நான் எப்படி ஃபுட் பிஸ்னஸ் பிக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானாக வந்து இந்த பிஸ்னஸை பிக் பண்ணல. பட் somehow it happened naturally அப்படின்னு தான் சொல்லலாம். அதுவாக என்ன பிக் பண்ணுச்சுன்னு கூட அதை சொல்லலாம். பிகாஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து ஃபுட்டில் ரொம்ப ஒரு ஈடுபாடு இருக்குது. நிறைய டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து ரெசிபீஸ்லாம் புதுசாக குக் பண்ணி காமிப்பாங்க. ஸோ அப்போ அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். நானும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போய் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் ட்ரை பண்ணுவேன். ஸோ லைஃப் அப்படியே மூவ் ஆகும்போது வந்து கெட்டிங் இன்டு காலேஜ் நான் வந்து பிஹெச்டி கோயம்புத்தூரில் படித்தேன். ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலோட ஃபுட் கமிட்டியில் ஜாயின் பண்ணேன். இட் வாஸ் நாட் பிளான், பட் somehow it happened. அதனால வந்து நான் ஃபுட் கமிட்டியில் இருந்தேன். 5 இயர்ஸ் வந்து ஹாஸ்டலோட ஃபுட் கமிட்டியில் இருந்தேன். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜாக இருந்தேன், ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காலேஜை முடிச்சுட்டு நான் வந்து இன்ஃபோசிஸில் போய் வந்து ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணேன். அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டோட வெண்டர் கமிட்டியில் இருந்தேன். பிட்வீன் எம்ப்ளாய்ஸ்க்கும் வெண்டர்ஸ்க்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜாக இருந்தேன். இன்கேஸ் வந்து எம்ப்ளாய்ஸ்க்கு வந்து வெண்டர் ரிலேட்டடான கன்சர்ன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை சார்ட் அவுட் பண்ணுறது, ப்ரைசிங் ரிலேட்டடான இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து மேனேஜ்மெண்ட்டை கம்யூனிகேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்வால்வ் ஆயிருந்தேன். அகெயின் கட்டிங் பேக் தான் நான் என்னோட ஜாப் ஒரு 3 இயர்ஸ் அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஹையர் ஸ்டடீஸ் போகணும்னு நினச்சேன். ஸோ இப்போ ஹையர் ஸ்டடீஸ் போனப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் MBA முடித்தேன். செகண்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். எவ்ரிபடி அட் த எண்ட் ஆஃப் த டே போய் பிளேஸ்மெண்ட்ஸில் உட்காரும்போது அதே புக்கை தான் படிச்சுட்டு போய் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தப்போ நம்ம புதுசாக எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்போ வந்து நம்மளுக்கு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேன்டீனில் வந்து சில மெனூஸ் அவைலபிளாக இருந்தது. காலேஜோட கேம்பஸ்குள்ளார நிறைய மெனூஸ் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெளியில் போய் நிறையா சாப்பிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல சம்டைம்ஸ் வந்து ஹைஜீன் இஷ்யூஸ்லாம் இருந்தது. ஸோ நம்ம வந்து கேன்டீன் மெனுவை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு மெனு கிரியேட் பண்ணி சின்னதாக ஒரு கஃபே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்டீன் பக்கத்துலேயே ஒரு ஸ்பேஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. நாங்கள் எங்கள் மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் இந்த ஐடியாவை பிச் பண்ணோம், எங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெட் கிட்ட. ஸோ அவங்க வந்து ரொம்ப வில்லிங்காக இருந்தாங்க, இந்த கான்செப்ட் வந்து கொண்டு வரலாம், நம்மளோட டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியாக அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்னோட ஜாப்ல இருந்தப்போ வச்சிருந்த சேவிங்ஸை வச்சு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பை பண்ணி கஃபே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிச் பண்ணப்போ ஒரு 5 பேர் கூட வந்து நின்னாங்க சப்போர்ட் பண்ணுறக்காக. ஸோ அந்த 5 + நான் ஒன்று, மொத்தமாக 6 பேர் சேர்ந்து ஒரு கஃபே ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கிளாஸஸ் ஆஸ் யூஷுவல் ஒரு 4:30 முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து அரௌண்டு ஒரு 8:30, 9 வரைக்குமே வந்து கேம்பஸ்குள்ளார நாங்கள் இதை ரன் பண்ணுவோம். ஸோ அது எனக்கு ஒரு மிகப்பெரிய லேர்னிங்காக இருந்தது கஃபே ஸ்டார்ட் பண்ணது. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸில் நான் உட்காந்த கம்பெனிஸில் நான் எதுவுமே எனக்கு போக விருப்பம் இல்லை. ஸோ நான் வந்து அகைன் ஐ கெப்ட் எக்ஸ்ப்ளோரிங் என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்னு சொல்லி யோசிச்சப்போ வந்து ஒய் நாட் ஃபுட் அகைன் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் போய் ஜாயின் பண்ண கம்பெனியோட ஃபவுண்டரை பற்றி ஆர்டிக்கல் வந்து ஒரு ஹிந்துவில் படித்தேன். ஸோ அவரோட ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அவரோட விஷன் அண்ட் பர்பஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவரோட பர்பஸ் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் மார்ட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாரு. அவர் ஏன் அந்த கம்பெனி ஆரம்பிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட் ஒன்று, இன்னொன்று அவரோட ரிலேட்டிவ், 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா early 40s வந்து ஹார்ட் ரிலேட்டட் டிசீசஸ்னால இறந்து போயிடுறாங்க.
ஸோ ஏன் இவ்வளோ ஏர்லியாக வந்து ஹார்ட் ரிலேட்டட் டிசீசஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டடி பண்ணி பார்த்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு ஹியூமன் பிஹேவியரில் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க வராரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்சியூம் பண்ணுற ஃபுட் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா வந்து கார்பரேட் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 14 hours வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஆஃபீஸ்லேயே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க திடீர்னு ஒரு பசி எடுக்குது அப்படின்னா கேன்டீனில் போனால் வந்து ஈஸியாக எது கிடைக்குதோ ப்ரிஃபரபிளி ஜங்க் ஆர் பேக்டு ஃபுட்டை வந்து எடுத்து கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ இதனால வந்து அவங்க ஃபுட் ஸ்டைல்ஸ் எல்லாம் பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது. ஸோ அவங்க ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் மாறுறதுனால வந்து இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகுது. ஸோ நாம் வந்து கார்பரேட் கம்பெனிஸில் வந்து இனஃப் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், இட் இஸ் டைம் டு கிவ் பேக் அப்படின்னு சொல்லி நினச்சப்போ வந்து இந்த ஒரு பேட்டர்னை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம், இந்த ஜங்க் ஃபுட்டை வந்து கன்சியூம் பண்ணுறது கார்பரேட்டில் சேஞ்ச் பண்ணலாங்கிற ஆப்ஜெக்டிவோட அவர் வந்து இந்த ஆட்டோமேட்டட் வெண்டிங் மெஷின்ஸ்லாம் வந்து கார்பரேட் ஆஃபீஸஸில் போய் இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாக வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷனோட இது ஸ்டார்ட் பண்ணார். ஸோ நான் அவரோட அந்த ஸ்டோரி படித்தப்போ வந்து ஐ தாட் திஸ் இஸ் த விஷன் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ நான் அவரோட லிங்க்டின்ல கனெக்ட் ஆனேன். ஸோ அவருக்கு மீட்டப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். அவர் வந்து மீட்டப் பண்ணலான்னு சொல்லியிருந்தாரு. ஸோ கோஇன்சிடென்டலாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த டைமில் வந்து அங்கே டெல்லியில் வந்து ஒரு ஃபுட் எக்ஸ்போ நடந்தது. நான் படித்ததும் வந்து பிஜி வந்து பார்த்தீங்கன்னா நொய்டாவில் தான் படித்தேன். ஸோ நான் ரெகுலராகவே எக்ஸ்போஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது எனக்கு பிடிக்கும். பிகாஸ் மார்க்கெட்டில் என்ன நடக்குது, புதுசாக யார் பிளேயர்ஸ் வந்திருக்காங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறக்கும், நம்ம நாலேஜ் அப்டேட் பண்ணுறக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் வந்து நான் பெங்களூரில் போய் அவரோட மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கோஇன்சிடென்டலாக வந்து ஒரு ஃபுட் எக்ஸ்போ நடந்தது. ஸோ அவர் கம்பெனியை பற்றி படித்ததுனால அவர் கம்பெனியோட அலைன் ஆகிற மாதிரி ப்ராடக்ட்ஸ் பிராண்ட்ஸ் எதெல்லாம் சூட்டபுளாக இருக்குமோ அவங்க கிட்டலாம் வந்து கான்டாக்ட் வாங்கிட்டு ப்ராடக்ட் சாம்பிள் வாங்கிட்டு நான் போய் மீட் பண்ணேன். இட் வாஸ் நாட் ரியலி இன்டென்ஷனல், பட் ஐ தாட் ஐ ஹேவ் டு ஹெல்ப் ஹிம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அவரோட போய் மீட் பண்ணும்போது வந்து அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். பிகாஸ் ஈவன் பிஃபோர் ஜாயின் கம்பெனி ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஃபார் தெம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவங்க ஃபார்மலாக ஒரு இன்டர்வியூ வச்சு என்னை வந்து செலக்ட் பண்ணாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாயின் பண்ணும்போது ஒரு சேல்ஸ் ஹெட்டாக தான் ஜாயின் பண்ணேன். பிகாஸ் ஐ டிட் நாட் ஹேவ் சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கனால. பட் ஆக்சுவலாக அங்கே வேகன்சி இருந்தது வந்து ஒரு பிஸ்னஸ் ஹெட்டுக்கான வேகன்சி, பெங்களூர் ஆப்ரேஷன்ஸை என்டையராக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது. பட் 3 months டவுன் த லைன் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி கமிட்மெண்ட் ரொம்ப பிடிச்சதுனால அவர் வந்து என்னை 3 monthsலேயே வந்து பிஸ்னஸ் ஹெட்டாக ப்ரொமோட் பண்ணார். ஸோ நாங்கள் வந்து சேல்ஸ், ஆப்ரேஷன்ஸு, சப்ளை செயின் இதெல்லாமே மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன், மார்க்கெட்டிங்கும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு ரீகனெக்ட் ஆகிட்டே இருந்தது. நான் இன்டென்ஷனலாக எதையுமே பண்ணல, பட் இட் ஸ்டார்டட் ரீகனெக்டிங். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், நான் ஃபுட்டை சூஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல, பட் இட் ஹேஸ் ஆல்ரெடி சூஸ் அண்ட் மீ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஹிஸ்ட்ரியில் ஃபுட்டு வந்து லைனாக ஒரு பேட்டர்னாக கிரியேட் ஆகிட்டே வந்துருக்கு. என்னையும் அறியாமல் அது ஏதோ ஒரு இடத்துல திரும்ப திரும்ப வந்து இழுத்துக்கிட்டே இருந்திருக்கு. ஓகே, கமிங் ஃபார்வர்ட் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த பீரியடுக்கு வந்தால் எதனால நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க, எந்த சுச்சுவேஷனில் பிஸ்னஸ்குள்ளே ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளி இந்த ஒன் ஃபைன் டே கிரியேட் பண்ணீங்க? ஸோ திரும்பவும் நான் சொல்லணும் அப்படின்னா நான் வந்து ஜாபை குவிட் பண்ணிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சப்போ ஃபுட் வாஸ் நாட் இன் மை பிளான். ஸோ இவரோட இன்டென்ஷன் எனக்கு பிடிச்சிருந்தது இல்லையா, அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக் ஆச்சு. நாம் திரும்பி ஒரு விஷயம் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா தேர் நீட்ஸ் பி a பர்பஸ். அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம பிஸ்னஸ் கிரியேட் பண்ணணுமே தவிர்த்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படிங்களா. ஐ வாஸ் வெரி கிளியர். ஸோ வாட் வாஸ் மை பர்பஸ் அப்படின்னு நான் தேடிட்டு இருந்தப்போ பேசிக்கலி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் பேக்ரவுண்ட் இருக்கிற ஃபேமிலியிலேருந்து வந்தவன். அப்பாவோட சைடும் சரி, அம்மாவோட சைடும் சரி, 2 பக்கமும் ஃபார்மிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாம் வந்து அவர் எப்படி அந்த கார்பரேட் கம்யூனிட்டிக்கு திரும்ப ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சாரோ, நாம் வந்து வேர் வி கேம் ஃப்ரம் அப்படின்னு பார்த்தா அந்த ஃபார்மிங் கம்யூனிட்டி தான். இந்த கம்யூனிட்டிக்கு நம்ம என்ன திரும்ப செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினச்சப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து எல்லா விஷயங்களையும் படிச்சுட்டு இருந்தப்போ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடி வந்து சூறாவளி காற்று வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பனானா பிளான்டேஷன்ஸ் வந்து மேசிவாக வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ அவங்க வந்து கஷ்டப்பட்டு வந்து ஈல்டு எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த டைமில் ஒரு பயங்கரமான ஒரு காற்று வரும். அந்த டைமில் வந்து பிளான்டேஷன்ஸ் ஃபுல்லாக அழிச்சிரும், ஃப்ரூட்ஸ் வந்து ஃபுல்லாக ரைப் ஆயிருக்காது. ஸோ அப்போ வந்து அதை பற்றி ஸ்டடி பண்ணிட்டு இருந்தப்போ நம்ம சின்ன வயசில் நிறையா பார்த்துருப்போம், மரத்தை வெட்டினாங்க அப்படின்னா வந்து அதுலேருந்து வாழை தண்டு எடுப்பாங்க, அதை வச்சு பொரியல் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வாழை காவாக இருக்கும்போது அதை வச்சு சிப்ஸ் போடுறது, பொரியல் பண்ணுறதோ, அதை பனானாவை எடுத்து சேல் பண்ணுறது, நம்ம டேரக்ட் ஃப்ரூட்டாக கன்சியூம் பண்ணுறது, வாழையில யூஸ் பண்ணி சாப்பிட்றதுன்னு இப்படி ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த ட்ரீயும் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு காற்று வந்து அழிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னா பழம் வந்து ஃபுல்லாக ரைப்பாக இருக்காது, அது அழிஞ்சு போயிடும். நம்ம அதை சாப்பிட முடியாது. ஸோ இதில் வேற என்ன யூசபிள் ப்ராடக்டாக இருக்கும்னு சொல்லி யோசிச்சப்போ வந்து அதுலேருந்து ஃபைபர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து டெக்ஸ்டைல் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ரிசர்ச் பண்ணப்போ அந்த டைமில் வந்து வெரி நேசன் ஸ்டேஜில் வந்து சாரீஸ் வீவ் பண்ணுறது, அதுவும் ஃபுல் பனானா ஃபைபர் யூஸ் பண்ணி பண்ணாமல் காட்டன் வந்து மிக்ஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாம் வந்து இதுக்கான டெக்னாலஜி ஏதாவது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிஹெச்டி டெக்கில் படித்தனால பிஹெச்டி டெக்கோட டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எப்படி பனானா ஃபைபர்லேருந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இதே மாதிரி ஆஸ்திரேலியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா
பைனாப்பிள் ஃபைபர், ஆலோவேரா ஃபைபர் யூஸ் பண்ணி வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆக்சசரிஸ், விமனுக்கு தேவையான ஆக்சசரிஸ், ஹேண்ட்பேக்ஸ் மாதிரி இல்லை கிளச்சஸ் மாதிரி, பர்சஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நிச்சயமாக பண்ணலாம். ஃபெல்ட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் வந்து பனானா ஃபைபர்லேருந்து பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஃபியூச்சரில். மேபி சவுண்ட் ப்ரூஃபிங் மெட்டீரியல்ஸ் கூட நம்ம பண்ணலாம், அக்வஸ்டிக்ஸ்க்கு யூஸ் ஆகும் ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ரூம் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால வந்து சரி ஓகே, இந்த ஐடியா வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. நம்ம நினச்ச அந்த பர்பஸையும் ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருந்ததுனால சரி நம்ம இதை பர்சியூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சப்போ ஐ வாஸ் ஆல்ரெடி மேரிட். ஸோ அப்படிங்கிறப்போ வந்து தேர் வாஸ் ப்ரெஷர் இன் மீ. நம்ம ஜாபை குவிட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இதை போய் வந்து ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி உட்காந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான டைம் இல்லை. பிகாஸ் ஐ எம் ஆல்ரெடி கேரிங் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. சம்மன் ஹஸ் ட்ரஸ்டட் மீ. அவங்க வந்து அவங்க லைஃப்பை வந்து என்னோட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ வந்து ஐ கேனாட் டேக் த ரிஸ்க் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். ஸோ அதனால வந்து ஐ புட் தட் ப்ராஜெக்ட் ஆன் ஹோல்டு. பிகாஸ் நம்ம ப்ராடக்ட்டே இனிமேல் தான் டெவலப் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கான மார்க்கெட் ஐடென்டிஃபை பண்ணணும். இட் இஸ் அ பிக் ப்ராசஸ் இல்லையா? அண்ட் மோரோவர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்வயர்டும் வந்து அதுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ வந்து வி வெண்ட் ஆன் அ ரோட் ட்ரிப். ஸோ ரோட் ட்ரிப் வாஸ் ஜஸ்ட் அ கேஷுவல் பிளான். ஸோ அந்த ரோட் ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரி கேரளா. இட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவேன். இன்னைக்கு கூட வந்து ஐ ஃப்ரீக்வெண்ட்லி விசிட் கேரளா. ஐ ட்ரை லாட் ஆஃப் ஃபுட். ஏற்கனவே ஃபுட்டின்னு சொன்னனால வந்து ஐ லவ் தேர் ஃபுட். ஸோ அந்த மாதிரி ரோட் ட்ரிப் போகும்போது வந்து ஒவ்வொரு பிளேஸ்லையுமே வந்து அந்த ஊரில் எந்த ஃபுட்டு பெஸ்ட்டாக இருக்குது, எந்த ரெஸ்டாரண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி போய் நாங்கள் ப்ரீ பிளான்டாக ஒரு ஐட்னரி வச்சு அதுபடி தான் வந்து அந்த பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ணோம். எவ்ரி ரெஸ்டாரண்ட் ஹேட் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் அந்த மாதிரி ட்ரை பண்ணல. வி ஃபோக்கஸ்ட் ஆன் ரெஸ்டாரண்ட்ஸ் வேர் வி கெட் குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸ் நாங்கள் விசிட் பண்ணது பேர் வந்து மெமரிஸ். ஸோ அங்கே மெமரிஸுங்கிற அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து இட் இஸ் ஆல் அபவுட் எக்ஸ்பீரியன்ஸ் ஜஸ்ட் பியாண்ட் ஃபுட். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த நைட் டைமில் டிம் லைட் எஃபெக்டில் ஓப்பன் ஏரியாவில் வந்து டைனிங் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சின்னதாக வந்து ஒரு பூல் மாதிரி கட்டியிருப்பாங்க, ஒரு லேக் மாதிரின்னு கூட சொல்லலாம். அந்த லேக்கில் வந்து ஃப்ளோட்டிங் கைண்ட் ஆஃப் கான்செப்டில் வந்து சீட்டிங்கை ப்ரொவைட் பண்ணி உட்கார வச்சுருந்தாங்க. ஸோ இது ஒன்று ட்ரை பண்ணோம். அதேமாதிரி ட்ரிவாண்ட்ரமில் வில்லா மாயா, இட் இஸ் ஒன் ஆஃப் தி டாப் 5 லக்ஸரி ரெஸ்டாரண்ட்ஸ் இன் இந்தியானே சொல்லலாம். ஸோ இட்ஸ் அ மஸ்ட் விசிட் ஸ்பாட் ஃபார் பீப்புள் ஹூ லவ் ஃபைன் டைனிங். ஸோ அங்கே விசிட் பண்ணோம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து எனக்கு வேறு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஸோ இந்த ட்ரிப்பு முடிஞ்சு நாங்கள் அந்த ட்ரிப்பை பற்றி ரீகலெக்ட் பண்ணிட்டு வரும்போது வந்து கோயம்புத்தூரில் லாஸ்ட்டாக வந்து எங்களோட பிட் ஸ்டாப்பாக இருந்தது. ஸோ அங்கே வந்து குச்சி அண்ட் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஃபே அப்போது ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க காந்திபுரத்தில். ஸோ அதை வந்து விசிட் பண்ணோம். ஸோ அந்த குச்சி அண்ட் க்ரீமில் அகைன் இட் வாஸ் அபவுட் த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட். அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் இது வரைக்கும் வந்து நம்ம சவுத்தில் வந்து ட்ரையே பண்ணதில்லை. அந்த மாதிரி ஃபியூஷன் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து அவங்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ அது முடிச்சுட்டு நம்ம திரும்பி வரும்போது இந்த ட்ரிப்லேயே வந்து ரொம்ப பாசிட்டிவாக நடந்த ஒரு விஷயமோ இல்லை நம்மளுக்கு ஒரு கீ டேக்அவே இல்லை ஒரு மெமரபிளான விஷயமா எது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தப்போ நானும் என் ஒய்ஃபும் அப்போ வந்து எங்களுக்கு தோணுது ஒன்று தான், அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஃபுட்டு தான் வந்து எங்களுக்கு ரொம்பவே மெமரபுளாக இருந்தது. ஸோ நாம் ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு ஒரு ஃபுட் அவுட்லெட்டை வந்து கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் வந்து சரி ஓகே நம்ம அந்த ப்ராஜெக்ட் ஹோல்டில் இருந்தனால வந்து இதையே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது நம்மளுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. ஆல்ரெடி வந்து வி ஹவ் கெயின்ட் இனஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து வி ஆர் வெரி கிளியர். பிகாஸ் வந்து ஒய்ஃபும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ் வந்து மல்லிகடை ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆல்மோஸ்ட் ஒரு 40 இயர்ஸாக. அதுக்கப்புறம் ஒரு 10+ இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஷாப் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து அந்த ஃபுட்டில் ஒரு பேஷன் இருந்தது. ப்ளஸ் வந்து என்னோட அந்த ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் போகிற பக்கம்லாம் அங்கங்கே ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்ஃபேக்ட் வந்து நான் MBA பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கார்ப்பரேட் கேட்டரிங் கம்பெனிக்கு நான் ப்ராஜெக்ட்டும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு லெட்ஸ் ட்ரை இந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து 1 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இட் வாஸ் நெவர் இன் மை பிளான். நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சப்போ கூட வந்து மாதிரி ஃபுட் ரீட்டைல் பண்ணணும் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவாக இல்லை. பட் ஹானஸ்ட்லி சேயிங் நான் ஃபுட்டுக்குள்ளார வரணும்னு டிசைட் பண்ணப்போ வந்து நான் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் போடலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தேன். பிகாஸ் எனக்கு ப்ராடக்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பிரேஷனாக இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலேஜ் படிக்கும்போது வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நான் டிசைட் பண்ணப்போ காலேஜில் நான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ண பிஸ்னஸ் பிளானே வந்து டெய்ரி ஃபார்ம் தான். அது மூலமாக வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் பண்ணோம், மில்கில் இருந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஐடியாவாக இருந்தது. ஸோ அதனால ஃபுட்டுக்குள்ளார வந்தால் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இருந்தது. பட் ஆல்ரெடி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் மேனுஃபேக்சர்ஸாக இருந்தவங்க எனக்கு கொடுத்த அட்வைஸ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது ஈஸி, பட் மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் சேலஞ்சு. ஒரு பிராண்டை பில்டு பண்ணுறது உண்மையாலுமே சேலஞ்சிங்கான விஷயம். மேனுஃபேக்சரிங் ஈஸியாக இன்றைக்கி பண்ணி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி ஒயிட் லேபிளிங் பண்ணி கொடுக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஃபேக்ட்ரி செட்டப் வச்சு நம்ம கேட்குற ரெக்குயர்மெண்ட்டில் பண்ணி தருவாங்க. பட் எங்கே சேலஞ்சாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் வந்து பொசிஷன் பண்ணி நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்த்துறது தான் பெரிய சேலஞ்சாக இருக்குன்னு சொன்னாங்க.
ஸோ அதனால வந்து ஐ தாட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுட் ரீட்டைல் ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து பேக்வர்ட் இன்டகிரேஷனாக வந்து வில் லான்ச் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற அப்ஜெக்டிவோட வந்து ஃபுட் ரீட்டைலிங்குள்ளே வந்து அதை ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்க. இப்போ வேர் த நேம் கம்ஸ் ஒன் ஃபைன் டே. ஸோ அதை ஏற்கனவே நான் அந்த ட்ரிப் முடிச்சு வரும்போது வந்து நாம் ஏன் அந்த மாதிரி ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து மெமரியை அசோசியேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து நேமாக காயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். ஸோ அப்போ வந்து சின்ன வயசில் நம்ம நார்மலாக வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட் கிளாஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி ஏதாவது நரேட் பண்ண சொன்னாங்கன்னா வந்து ஆல்வேஸ் இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஒன் ஃபைன் டே, ஒன்ஸ் அப்பான் அ டைம், அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ ஒன்ஸ் அப்பான் அ டைம், ஒன் ஃபைன் டே, இது ரெண்டுமே ஒரு கீவேர்டாக வந்து எங்களுக்கு தோணுச்சு. ஸோ எங்களுக்கு ஒன்ஸ் அப்பான் அ டைம் வந்து அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை, பிகாஸ் மெமரியோட அசோசியேட் பண்ணும்போது அந்த ஒன்ஸ் அப்பான் அ டைமை விட ஒன் ஃபைன் டே வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரிஃபரபிள் கீவேர்டாக தோணுச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் அந்த ஒன் ஃபைன் டே அப்படிங்கிற நேம் சூஸ் பண்ணோம். ஸோ எப்பயுமே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அந்த ஹாப்பி மூமெண்ட்டே எக்ஸ்பிளைனே பண்ணுவீங்க. மேபி அந்த டேட்டை சொல்வீங்க, டேவை சொல்வீங்க, பட் டெஃபினெட்லி அந்த டேட்டோ தெரியல அப்படின்னா இந்த ஒரு நாளில் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ தட் பிகம்ஸ் அ மெமரபிள் டே இல்லையா. ஸோ ஆல்வேஸ் தட் ஒன் ஃபைன் டே அப்படிங்கிற ஒரு நேம் வந்து இங்கிலீஷில் யூஸ் பண்ணும்போது, நம்ம கன்வே பண்ணும்போது ஸ்டோரி டெல்லிங்கில் ஒன் ஃபைன் டேங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் அந்த ஒன் ஃபைன் டேயும் சூஸ் பண்ணோம். அந்த டேக்லைனுமே மோர் தேன் ஜஸ்ட் மெமரிஸ்ங்கிறது, மெமரிஸ் கிரியேட் பண்ணுறதையும் தாண்டி ஒரு கனெக்ட் அவங்களுக்கு பில்டு பண்ணோம். இங்கே வந்தால் தே ஷுட் ஃபீல் கனெக்டட், நாட் ஜஸ்ட் டு த பிராண்ட், தே ஷுட் ஃபீல் கனெக்டட் டு தெம்செல்ஸ். ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக வராங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ட் பிரிட்ஜ் ஆகும், இங்கே ஏதோ ஒரு மேஜிக் நடக்குது நம்மளுக்குள்ளார அப்படிங்கிற அப்ஜெக்டிவோட தான் அந்த டேக்லைனுமே சூஸ் பண்ணோம். சரி ப்ரோ, இப்போ பிஸ்னஸ்குள்ளே குதிச்சிட்டீங்க, பட் நாலேஜ் வைஸ் எம்பிஏ படித்ததுக்கும் ரியல் பிஸ்னஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு? எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆனீங்க பிஸ்னஸில் ஸ்டார்டிங்கில்? நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. பிகாஸ் வந்து நம்ம புக்கில் லேர்ன் பண்ணுறது ஒரு பக்கமாக இருந்தாலும் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் வரும்போது வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் இல்லையா. புக்கில் எழுதும்போது வந்து வேரியஸ் சினாரியோஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி எழுதியிருக்க மாட்டாங்க. இந்த சினாரியோ வந்தால் இப்படி பண்ணுங்க, இந்த சினாரியோ வந்தால் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ChatGPT இருக்கிற மாதிரி நம்மளுக்கு புக்கு சொல்லித்தராது இல்லையா. ஸோ சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து புக்கில் படித்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணோம். பட் ப்ராக்டிக்கலாக சில சேலஞ்சஸ் வரும்போது அதை வந்து நம்ம ஸ்டைலுக்கு ட்வீக் பண்ண தேவைப்படும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம படித்தது வேற, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது நம்ம ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி, நம்ம கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை ட்வீக் பண்ண வேண்டி இருந்தது. ஸோ இட் வாஸ் அ கண்டினியூஸ் லேர்னிங் ப்ராசஸ். இது இப்படி தான் அப்படின்னு ஒரே ஃபார்முலாவில் சொல்லித்தர மாதிரி எனக்கு எந்த விஷயமும் இல்லை. ஸோ எனக்கு ஒவ்வொரு விஷயமும் நான் ட்ரை பண்ணி இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம இதுதான் சொல்யூஷனாக பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ட்ரையிங், டெஸ்டிங், அதுக்கப்புறமா வந்து ஃபார்முலேட்டிங்கிற மாதிரி மெத்தடில் தான் ஒர்க் பண்ணேன். ஒரு ட்ரை பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறமா வந்து அது ஒர்க் அவுட் ஆகலாம், வேறு ட்ரை பண்ணுவோம், அகைன் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது ஒர்க் அவுட் ஆகுச்சு அப்படின்னா ஃபீல் இம்ப்ளிமெண்டட் அப்படி அந்த மாதிரி தான் வந்து போச்சு. எனக்கு பர்சனலாக வந்து இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து யாருமே மென்டரும் இல்லை. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து ஐ ஹேட் டு டூ எவ்ரிதிங் ஆன் மை ஓன். ஓகே, சரி. இப்போ நீங்கள் ஓனாக பண்ணனால உங்களுக்கு ஃபெயிலியர் அதிகமாக இருந்துச்சு இல்லைங்களா? இதே ஒரு மென்டரோட போயிருந்தீங்கன்னா உங்கள் சக்ஸஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் 5.5 இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் 6.5 இயர்ஸ் ஆகுது. மேபி வந்து நான் அந்த 6.5 இயர்ஸில் கற்றுக்கிட்ட விஷயத்த ஒரு 3 இயர்ஸ்லேயே கற்றுருந்துருக்கலாம் மென்டர் கிடச்சா. பட் இதில் சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஆக்சஸ் டு மென்டர்ஸ் வந்து ஈஸியாக வந்து கிடைக்கிறது இல்லை. இப்போது ஒரு வெல் டெவலப்டு சிட்டியில் வந்து மாதிரி ஒரு ஃபோரம் இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி ஃபோரமில் இல்லை ஒரு NRI அசோசியேஷனுக்கு இது இருக்குது அப்படின்னா ரெகுலராக நாலேஜ் ஷேரிங் செஷன்ஸு இந்த மாதிரி நிறையா நடக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் பீப்புளோட மீட் பண்ணலாம், நெட்வொர்க் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து இன்சைட்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. பட் நாட் எவ்ரிபடி வுட் பி வில்லிங் டு ஷேர். ஆப்வியஸாக வந்து உங்களோட காம்படிட்டரை தான் பார்ப்பாங்க. ஸோ உங்களோட சேல்ஸ் டேட்டாவை ஷேர் பண்ண விருப்பப்பட மாட்டாங்க. அவங்களோட சீக்ரெட் ரெசிபீஸ்ன்னு கூட சொல்ல தேவையில்ல, சீக்ரெட் ஃபார்முலாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. நான் என் பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இதுதான் சீக்ரெட் ஃபார்முலாஸ்ன்னு அவங்களோட USP-யாக இருக்கலாம். அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் ஷேர் பண்ண மாட்டாங்க இல்லையா. பிகாஸ் தே மைட் திங்க் தட் இதெல்லாம் கற்றுட்டு போய் அவங்க பிராண்டை நம்மளதோட பெருசு பண்ணிட்டா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதனால அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கிறது இல்லை. பட் ஜாயினிங் இன் BNI எஸ் டெஃபினெட்லி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. தோ என்னால் வந்து சேம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களோட மீட் பண்ணி லேர்ன் பண்ணிக்க முடியலனாலுமே மீட் பண்ணுற ஒவ்வொருத்தருமே வேறு பிஸ்னஸில் இருந்திருக்காங்க. பட் சேலஞ்சஸ் ஒரே மாதிரி இருந்திருக்கும். இப்போ எனக்கு மேன் பவர் சேலஞ்ச் இருக்குது அப்படின்னா வேறு பிஸ்னஸில் இருக்கிறவருக்கும் மேன் பவர் சேலஞ்சஸ் இருந்திருக்கும். ஸோ அவங்க மேன் பவர் சேலஞ்சஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க, இந்த மாதிரி லேர்னிங்ஸ் எடுத்துக்கும் போது மேபி அது நம்மளுக்கு அப்படியே ஒர்க் அவுட் ஆகாது. நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதை ட்வீக் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி. ஸோ இந்த சேலஞ்ச் இருந்ததுனால எனக்கு இந்த லேர்னிங் கர்வ் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் இன்னைக்கு என்கிட்ட வந்து ஐடியாஸ் கேட்குறவங்க, ஒப்பீனியன் கேட்குறவங்களுக்கு அவங்க அதே சஃபரிங் எடுத்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஆம் பீயிங் ஹானஸ்ட் டு தெம். ஐ ஷேர் டிரான்ஸ்பரண்ட்லி எவ்ரிதிங். நான் என் பிஸ்னஸில் என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன்,
எப்படி வந்து க்ரோ ஆனோம், என்னென்ன மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறோம், என்னோட யூஎஸ்பி என்ன, எப்படி ரெசிபிஸ் டெவலப் பண்ணுறேன். ஐ ஷேர் எவ்ரி திங் பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் இஸ் கோயிங் டு பி அ காம்படிட்டர். ஏன்னா இன்றைக்கி நான் அவருக்கு சொல்லினாலுமே எப்படியா இருந்தாலும் அவங்க என் மூலமாக கற்றுக்கலினாலுமே நாளைக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஆன்லைன்லேயோ ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்க தான் போகிறாங்க. பட் த டைம் பீரியட் இஸ் டிஃப்ரெண்ட். என்கிட்ட கற்றுக்கும் போது சீக்கிரமாக கிடைக்குது. அவங்களா படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணி ஒர்க் அவுட் ஆகும்போது இட் டேக்ஸ் டைம். எனியோ தே ஆர் கோயிங் டு கம் அப் ஆஸ் அ காம்படிட்டர் இல்லையா? ஸோ இப்போ அதனால ஷேர் பண்ணுறதுல என்ன, நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்தை ஷேர் பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை இல்லையா? ஸோ அதனால வந்து ஐ ஷேர் இட். ஸோ ஐ ஷேர் ஆஸ் மச் நாலேஜ் டு எவ்ரிபடி whom I meet, whether it is the same industry or the other industry. I do not worry about it. ஓகே, அப்போ வந்து நீங்கள் மென்டர் பண்ண ரெடியாக இருக்கீங்க இல்லையா? யா. ஸோ அப்போ இதுவே ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களை மென்டர் பண்ணுறதுக்கு தேர் ரெடி டு பேனா நீங்கள் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? ரைட் நவ் அதை வந்து மானிட்டரி ரிட்டர்ன்ஸாக ஒரு ரெனிமரேஷனோட பண்ணுவீங்களான்னு கேட்டால் ஐ ரியலி டோன்ட் ஹாவ் தட் மைண்ட் செட். எனக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இப்போ இல்லை. மேபி இந்த ஃபியூச்சர் அது வரலாம். பட் ரைட் நவ் இப்போது நான் அதை பண்ணுறதும் இல்லை. ஓகே ஓகே. ஃப்ரீக்வெண்ட்டாக ஐ மீன் இது மென்டரிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸாக வச்சு டெடிக்கேட்டடாக வந்து டைம் லைன்ஸ் அலோகேட் பண்ணி எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருக்கேன்னா ஐ எம் நாட் டூயிங் இட். என்கிட்ட வந்து ஐடியாஸ் கேட்கும்போது புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இல்லை இந்த சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்கும்போது ஐ ஷேர் வித் தம். அதனால் நியூ என்ட்ரண்ட் வராங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளார அப்படிங்கிறப்போ ஐ டூ இட். ஸோ அந்த மாதிரி ஒன் டைம் பண்ணும்போது அது மானிட்டரியாகவும் நம்ம கேட்க முடியாது இல்லையா? ஸோ மேபி ஆஸ் அ கன்சல்டண்ட்டாக மாறும்போதோ இல்லை வந்து நான் இது ஒரு பிஸ்னஸ் மாடலாக கொண்டு வந்து if I build a team and the team helps in scaling the business for someone, அந்த மாதிரி பண்ணும்போது maybe we can think of a business idea that pays me. ஸோ மென்டரிங் பண்ணுறீங்கன்னா அது ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? யா. சரி, ஓகே. நீங்கள் இப்போ இந்த 6.5 இயரில் பிஸ்னஸோட சீக்ரெட்ஸ் சிலது இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஓகே. நிறைய பேர் ஷேர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் அதை ஷேர் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? யா, தாராளமாக. ஸோ இப்போ இந்த 6 வருஷத்தில் பிஸ்னஸோட சீக்ரெட்னா நீங்கள் எந்தெந்த விஷயத்த சொல்வீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸிங் பார்ட்டு. ஸோ நம்ம டெவலப் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது த மார்க்கெட் ஷுட் நாட் டிசைட் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒப்பீனியன். பிகாஸ் நாம் அந்த ப்ராடக்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பிஹைண்ட் த சீன் வந்து எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு ப்ராடக்டே டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான ரா மெட்டீரியல்ஸ் என்ன, அது என்ன காஸ்ட்டில் சோர்ஸ் பண்ணியிருக்கோம், வி நெவர் நோ இல்லையா? சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரியாணியே ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ நம்ம இதை பற்றி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20-25+ இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படுது. ஸோ அதில் பேசிக் இன்க்ரீடியன்ட்டான அந்த ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே வந்து ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஜி 60 rupeesலேயும் அவைலபிளாக இருக்குது, இல்லை கேஜி 300-400 rupees அப்போர்ட்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. இட் டிபெண்ட்ஸ். 400 rupees பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கானிக்னு சொல்கிறாங்க, எக்ஸ்ட்ரா லாங்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி 300 rupees பார்த்தீங்கன்னா அது ஒரு வெரைட்டி சொல்கிறாங்க. 60 rupees பார்த்தீங்கன்னா அது குவாலிட்டி கம்மியாக இருக்குது. பட் எல்லாமே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இது 60 rupeesலையும் அவைலபிளாக இருக்குது, 400 rupeesலையும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா பீப்புள் ஆர் ரெடி டு பை. 60 ரூபாய்க்கும் வாங்குறவங்க இருக்காங்க, 400 ரூபாய்க்கு வாங்குறவங்களும் இருக்காங்க. 60 ரூபாய்க்கு வாங்குறவங்க தே கேட்டர் டு அ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸ். 400 ரூபாய்க்கு வாங்குறவங்க தே கேட்டர் டு அ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸ். ஸோ அப்போ நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னவா இருக்கும் அப்படின்னா, நாம் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஃபோக்கஸ் வந்து நம்மளோட ப்ராடக்டோட வேல்யூவை கம்யூனிகேட் பண்ணுறதுல தான் இருக்கணுமே தவிர்த்து, நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னோட காம்படிட்டர் வந்து அந்த அதே ப்ராடக்ட்டு அதே பிரியாணியை வந்து ஒரு 210 rupeesக்கு விற்கிறாங்க அப்படின்னா நான் வந்து என்னோட இன்க்ரீடியண்ட்டை பற்றிலாம் கேர் பண்ணாமல் அவங்க 210 விற்கிறாங்க, நான் அவங்களோட கம்ப்ளீட் பண்ணோம், நான் வந்து லெட்ஸே ஒரு 205க்கு விற்கிறேன், எனக்கு தான் கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்கிற அப்ஜெக்டிவோட பார்க்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி வந்து வாட் இஸ் மை காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வாட் இஸ் மை காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் த ப்ராடக்ட் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் ப்ரைஸ் பண்ணணும். ப்ரைஸ் பண்ணி நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸை கிளியராக ஐடென்டிஃபை பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுறாங்களோ, லெட்ஸே ஒரு சலூன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு சலூன் ரன் பண்ணுறவங்க, முடி வெட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிற எல்லாருமே என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது அப்படி இல்லை இல்லையா? நான் வந்து முடி வெட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா சர்வீசஸ் எதுவும் வேண்டாம், போனால் ஹேர் கட் மட்டும் இருந்தால் போதும், நான் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்கல அப்படின்னா நான் வந்து ஒரு 80 rupees to 100 rupees தான் முடி வெட்டுறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன். இதே வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஹைஜீனிக்காக இருக்கணும்னு நினச்சா ஐ வுட் பி பேயிங் another extra 100 rupees. நான் 200 rupees கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன் இல்லையா? ஸோ அப்போ என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு யார் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுல வெரி கிளியராக இருக்கணும். ஸோ எல்லாரையும் நான் கேட்டர் பண்ணணும், எல்லாத்தையும் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நினைக்கக்கூடாது. ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஹை குவாலிட்டி பிரியாணி உருவாக்குறதுக்கு அதிகமான ரைஸ் காஸ்ட் போடுறீங்க, அதே மாதிரி மற்ற காஸ்ட்டும் ரைஸாக இருக்கனால நீங்கள் உங்களோட ப்ரைஸிங்கை உங்களோட செக்மெண்ட்டை பொறுத்தும் உங்களோட ஆடியன்ஸை பொறுத்து தான் செட் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம 1 fine day வச்சுக்கலாம். ஸோ இப்போ 1 fine day எந்த மாதிரி இந்த 1 fine dayல எந்த மாதிரியான ஆடியன்ஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, யாருக்கெல்லாம் சர்வ் பண்ணுறீங்க?
ஸோ ஒன் ஃபைன் டேல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா பிஸ்னஸ் பீப்புள் விசிட் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட பையர்ஸ் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வராங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு லஞ்ச் மீட்டுக்காக வராங்க, சாம்பிள்ஸ் காட்டி ப்ராடக்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வராங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா வராங்க. டாக்டர்ஸ் ரொம்ப முக்கியமாக வந்து நிறையா வராங்க. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து ஒரு 10 கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா 10ல் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 to 5 கஸ்டமர்ஸ் வந்து டாக்டர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ பிகாஸ் தே ட்ரஸ்ட் அவர் பிராண்ட், தே ட்ரஸ்ட் அவர் குவாலிட்டி, தே நோ அவர் குவாலிட்டி. ஸோ அதனால அந்த மாதிரி பீப்புள் வராங்க. ஸோ நம்ம ஒன் ஃபைன் டேக்கு வர ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபுட் குவாலிட்டிக்காக வராங்க இல்லையா? ஸோ அதனால உங்களுக்கு இந்த ஒரு ப்ரைஸ்ன்றது ஒரு பெரிய பேட்டில் கிடையாது. ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ரைஸ் பேட்டில் இல்லாமல் நீங்கள் ரன் பண்ணிருக்கும் போது உங்களோட டேபிள்ஸ் எல்லாம் ஃபில் ஆகிருதா? எஸ், அஃப்கோர்ஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அகெயின் வந்து இது வந்து ஒரு சப்ஜெக்டிவான ஒரு விஷயம். இந்த கீ டிசிஷன், அதாவது இன்னைக்கு போய் வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயம் வந்து டிசைட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு அமாவாசையாக இருக்கா, பௌர்ணமியாக இருக்கா, இது ஆடி மாதமாக இருக்கா, புரட்டாசி மாதமாக இருக்கா, இன்னைக்கு முகூர்த்தம் இருக்கா, இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கீ விஷயங்கள் இருக்கிறனால வந்து எவ்ரிடே த சேல் மைட் நாட் பி த சேம். பட் ஓவரால் அட் த எண்ட் ஆஃப் த மந்த் ஐ எம் ஏபிள் டு ஃபுல்ஃபில் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டட் டு டூ. ஓகே, அப்படிங்கிறதுல வந்து ஹாப்பி. ஓகேங்க. இப்போ வந்து வித்தவுட் மார்க்கெட்டிங், வித் மார்க்கெட்டிங்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். நீங்கள் வித்தவுட் மார்க்கெட்டிங் உங்களோட ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறக்கும், வித் மார்க்கெட்டிங் ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறக்கும் என்ன வேரியேஷன் இருக்குது? வித்தவுட் மார்க்கெட்டிங் என்னன்னா வந்து இனிஷியலாக வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்த புதுசில் வந்து வி வர் டூயிங் ஜஸ்ட் சேல்ஸ். அதை மார்க்கெட்டிங்னு சொல்லவே மாட்டேன் நான். தட் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மார்க்கெட்டிங். Just a few months back I attended a course. அதுக்கப்புறம் தான் வந்து what we were doing was not marketing at all. மார்க்கெட்டிங்கில் வந்து we add value to the customer. பட் சேல்ஸில் வந்து we directly pitch the product. அதை தான் நாங்கள் முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம். அண்டு மோஸ்ட்டாக வந்து எங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி நடந்துட்டு இருந்தது அப்படின்னா, இங்கே வருவாங்க, வரது அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சி போய் அந்த ஃபுட்டு பிடிச்சி போச்சுன்னா தே பிரிங் அலாங் அனதர் செட் ஆஃப் குரூப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு 2 பேர் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தே பிரிங் அலாங் தேர் ஃபேமிலி, அதர் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வந்து ரெஃபரல் மூலமாக தான் எங்களுக்கு வந்து நிறையா வந்துட்டு இருந்தது. வி ஆர் ரியலி நாட் டூயிங் எனிதிங் ஆன் மார்க்கெட்டிங். ஸோ அப்போ வந்து நம்ம மார்க்கெட்டை ஃபாஸ்டராக ரீச் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டில் விசிபிலிட்டி கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ பிஎன்ஏல கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தான், ஃபார் பீயிங் டு பி விசிபிள் we need to show that we are present here இல்லையா? நம்ம வந்து மெயின் ரோட்டில் கிடையாது. ஸோ மெயின் ரோட்லேருந்து உள்ளார தள்ளி இருக்கோம் அப்படிங்கிறப்போ we have already lost the easy visibility part. ஓகேங்களா? மெயின் ரோட்டில் ஒரு கடை இருக்குன்னா ப்ராசஸ் பை எல்லாருமே வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. ஈஸியாக வந்து ஓகே இங்கே புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க, என்னமோ நடக்குது, there is some happening place here அப்படிங்கிறது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். பட் உள்ளார இருக்கும்போது அது உண்மையாலுமே பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஸோ அது வந்து மார்க்கெட்டிங் வந்து த்ரூ பர்சனல் பிராண்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு இன்கிரியன்ட் சோர்ஸ் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணும்போது தான் கஸ்டமருக்கு வந்து நம்ம என்ன வேல்யூ ஆஃபர் பண்ணோம் அப்படிங்கிறதே புரிய ஆரம்பிக்குது. பிகாஸ் வி ஹேட் அ செட் ஆஃப் டார்கெட் ஆடியன்ஸ் இன் மைண்ட் இல்லைங்களா? பட் ஆனால் வந்து அந்த டார்கெட் ஆடியன்ஸை ஏன் நம்மளை சூஸ் பண்ணோம் அப்படிங்கிற கம்யூனிகேஷனே வந்து வி நெவர் டிட் இட். அவங்க வராங்க, அவங்க சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு பிடிச்சி போச்சு, தே அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ, அவ்வளோதான். அப்போது நான் உள்ளார வர வைக்கணும், வந்து நம்ம ஃபுட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதவங்களுக்கு கூட நம்மளோட வேல்யூ கம்யூனிகேட் பண்ணனா the only way to do is marketing. So அதனால we decided that marketing is the only way to reach to the target or new target customers வந்து ரீச் பண்ணும். ப்ளஸ் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட வந்து ரீட்டைன் ஆகணும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம், வை வி சார்ஜ் திஸ் மச், என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், அவங்களுக்கு என்ன வேல்யூ ஆட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ அதனால வந்து வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் இன்ஸ்டாகிராம். அதில் பர்சனல் பிராண்டிங் பண்ண ஆரம்பித்தோம். வி கீப் ஷேரிங் லாட் ஆஃப் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ். ஆசம். சரிங்க. அக்கார்டிங் டு யூ மார்க்கெட்டிங்னா என்ன? பிஸ்னஸ்க்கு மார்க்கெட்டிங் தேவையா இல்லையா? டெஃபினட்டாக வந்து மார்க்கெட்டிங் தேவை. பிகாஸ் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க. பட் உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் உங்கள் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து வாட் இஸ் அ சேஞ்ச் தட் ஐ எம் மேக்கிங் இன் தேர் லைஃப்? ஐ மே சேவிங் தேம் டைம், ஐ மே இம்ப்ரூவிங் தேர் லைஃப் ஸ்டைல். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா? அதை நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ண போகிறோங்க? பிகாஸ் இப்போ நான் ஒரு டிவியை சேல் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டிவியில் வந்து ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் இருக்குது, இதை வந்து நீங்கள் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஸ்க்ரீன் மிரரிங் மூலமாக வந்து மொபைல்லேருந்து அதில் வியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுனால வந்து இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட்டுங்கிறது தெரியாது இல்லையா? ஸோ கஸ்டமர் இஸ் மோர் கன்சர்ன்ட் அபவுட் த பெனிஃபிட் ராதர் தேன் த ஃபீச்சர்ஸ். ஸோ முன்னாடிலாம் வந்து ஒரு கார் சேல் பண்ணால் இதில் ஏபிஎஸ் இருக்குது, இபிடி இருக்குது, அப்படி இப்படின்னு வளவலான்னு சொல்லுவாங்க, ஏர்பேக் இருக்குது. பட் வாட்ஸ் இன் இட் ஃபார் மீ? ஏபிஎஸ் இருக்கனால எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, இபிடி இருக்கனால எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குங்கிறது தெரிஞ்சாதான் தே வில் பி ஏபிள் டு சூஸ். அதர்வைஸ் இதெல்லாம் ஒரு ஃபேன்சி டேர்மாக இருக்கும். என் காரில் இதெல்லாம் இருக்குது, பட் அது எதுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கே தெரியாது, பதில் சொல்ல தெரியாது இல்லையா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாங்க. ஸ்மார்ட் ஃபோனோட ரியல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணாங்கன்னா இல்லை, மறுபடியும் அதை ஃபோன் பேசுறதுக்கு தான் யூஸ் பண்ணாங்க. பட்டன் ஃபோன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே தான். அப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்காங்கன்னா அதில் எப்படி நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ த பெனட்ரேஷன் பிகம்ஸ் ஹையர்.
இல்லைங்களா? ஸோ அப்போ தெரிஞ்சிருக்கு. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து யோகட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் வந்து டெய்ரி கம்பெனிஸ் லான்ச் பண்ணப்போ அதோட பர்பஸே யாருக்குமே என்னன்னு தெரியல. அதை வந்து அகைன் ஒரு கேர்டாக தான் பார்த்தாங்க. கேர்டே ஒரு எக்ஸ்பென்சிவ் கேர்டாக தான் பார்த்தாங்க. யோகட் வந்து கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணோம், இது ஒரு ப்ரோபயோட்டிக் ஃபுட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியல. ஸோ கேர்டை காட்டிலும் வந்து யோகட் வந்து பெட்டர் ஃபுட்டு. அதிலே வந்து யோகட்டில் ஃப்ரூட் வேரியேஷன்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. பட் இனிஷியலாக வந்து அது கொண்டு வந்தப்போ வந்து ஈவன் மெச்சூர்டான மார்க்கெட், ஒரு நல்ல வெல் எஜுகேட்டட் மார்க்கெட்டுக்கே வந்து அதோட அண்டர்ஸ்டாண்டிங் தெரியல. பிகாஸ் அவங்களுக்கு அதை வந்து ஏன் கன்சியூம் பண்ணும் அப்படிங்கிறது தெரியல. லேக் ஆஃப் மார்க்கெட்டிங். ஸோ அந்த மாதிரி வந்து மார்க்கெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அக்கார்டிங் டு யூ நீங்கள் சொல்கிறத பார்த்தா மார்க்கெட்டிங் அப்படின்றது நம்மளோட ப்ராடக்டோட அவேர்னஸை மக்களுக்கு ஈஸியாக பெனிஃபிட்ஸோட புரிய வைக்கிறது தான் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி வரீங்க இல்லையா? யா, awesome ப்ரோ. சரி, ஓகே. பிஸ்னஸில் மார்க்கெட்டிங் பார்ட்டு கவர் பண்ணுறோம். மோரோவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைரெக்டாக வந்து என்னோட ப்ராடக்டையோ சர்வீஸையோ வந்து புஷ் பண்ணனா ஐ எம் ஜஸ்ட் செல்ஃபிஷ். ஐ நீட் டு எஜுகேட் த கஸ்டமர்ஸ், ஐ நீட் டு எம்பவர் தெம் டு மேக் அ டிசிஷன். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து மார்க்கெட்டிங்காக நான் பார்ப்பேன். ஸோ என்னோட கஸ்டமர் வந்து கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருந்தாங்க, என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு கிவ் தெம் கிளாரிட்டி. ஸோ அதை எஜுகேட் பண்ணும். தென் ஐ நீட் டு எம்பவர் தெம் டு மேக் அ ரைட் டிசிஷன். ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் மார்க்கெட்டிங் எப்படி தான் பார்க்குறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு புஷ் எனிதிங். இப்போ சேல்ஸ் புஷ் பண்ணி சேல் பண்ணுறத விட இப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்க பர்சன் பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட்டிங் கை வில் டூ லைக் என்னோடது வாங்கிட்டீங்கன்னா வில் கெட் திஸ், என்னோடது வாங்கிட்டீங்கன்னா வில் கெட் திஸ் மச் ஆஃப் ஆஃபர், அப்படி மார்க்கெட்டிங் பண்ணிட்டுருக்காங்க. பட் ஐ எம் சீயிங் த ரியல் அத்தென்டிசிட்டி ஆன் யூ தட் மார்க்கெட்டிங்னா வரிங் த பீப்புள், எஜுகேட்டிங், எம்பவர்மெண்ட் க்ரியேட் பண்ணுறது, இது எல்லாமே. ஸோ இதுதான் ஃபியூச்சர் லீடர் பில்ட் பண்ணும் அப்படின்றத நாங்கள் எங்களோட ஃபீல்ட்லையும் நிறைய பார்த்துட்டு வரோங்க. இட்ஸ் ரியல் அ கிரேட் மூவ். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ராடக்டோட நீட் அவங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறத வந்து அசஸ் பண்ணி பார்ப்போம் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கறது மூலமாக. ஸோ அசஸ் பண்ணிவிட்டு உண்மையாலுமே அவங்களுக்கு அந்த நீட் இல்லை அப்படிங்கிறப்போ we don't push it. Okay. This is not the right decision to choose this product. This is how I grew up. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதுமே வந்து மார்க்கெட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது this is what I did. ஸோ எனக்கு டார்கெட் கொடுத்தாங்க, நான் அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிறக்காக நான் பண்ண மாட்டேன். இஃப் தேர் இஸ் ரியலி அ நீட் ஃபார் தெம் ஐ ட்ரை டு செல் த பெனிஃபிட்ஸ். இஃப் அவங்களுக்கு அந்த நீடே இல்லை அப்படிங்கிறப்போ ஐ டு நாட் புஷ் இட். நாளைக்கு வந்து நம்ம பிராண்ட் மேலே ஒரு பேட் ஒப்பீனியன் கிரியேட் ஆயிரும். எனக்கு தேவையே இல்லாத ஒரு ப்ராடக்ட்டை வித்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத லேட்டராக தான் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. ஒரு இம்பல்சிவ் டிசிஷன் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரியலைசேஷன் வரும்போது வந்து நம்ம பிராண்ட் மேலே வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆச்சு அப்படின்னா they won't be a loyal customer with us. They won't travel along. இல்லைங்களா? ஒரு நல்ல டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க 4 பேர்கிட்ட வந்து இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணும்போது they use our brand name. ஓகேங்களா? ஸோ தட் becomes an indirect marketing for us. ஸோ அவங்களோட ஒவ்வொரு ஸ்டோரிலையும் if our brand becomes a part, that is a good thing. இல்லையா? ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ரைட்டாக கைட் பண்ணி டிசிஷன் எடுக்க வச்சுருந்தோம் அப்படின்னா it will be very good. ஸோ நம்ம பிராண்டை வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணும்போதே வந்து ரைட் ஆடியன்ஸ், ரிட்டன்ஷனோட இருக்க ஆடியன்ஸை டார்கெட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க லைஃப் டைமில் நம்ம பிராண்டை பற்றி ஸ்ப்ரெட் பண்ணுவாங்கன்னு சொல்ல வரீங்க இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு ஏதோ ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குங்களா உங்களுக்கு? இது மாதிரி நீங்கள் மார்க்கெட் பண்ணி ஒருத்தர் வந்து அதுக்கப்புறம் அவங்க மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணி ஸ்டோரிஸ் மூலிமா கனெக்ட் ஆகி அந்த மாதிரி வந்த கஸ்டமர்ஸ் இருக்காங்களா? அது மாதிரி நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிஷியலாக வந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்த புதுசில் வந்து மார்க்கெட்டிங்கில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணதே இல்லை. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஆஃபர் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸு, ஆஃபர் பண்ணுற அந்த யூனிக் டைப் ஆஃப் ஃபுட்டுக்காகவே வந்து ஒரு சிலர்லாம் வந்து ரெகுலராக வந்து இங்கே வருவாங்க. ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப அடுத்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து எங்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி லாஸ்ட் டைம் எங்களுக்கு பிடிச்சிருந்தது, அதனால இந்த செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்கான். இந்த மாதிரி நிறையா நடந்திருக்குங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை க்ரியேட் பண்ணுது. பிகாஸ் அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சி போனதுனால தான் வந்து இன்னொரு செட் ஆஃப் குரூப்ஸை கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா? அல்டிமேட்லி கஸ்டமர் டஸ் த சேம் திங். ஸோ நாட் ஒன்லி ஃபார் மை பிராண்ட், எவ்ரி பிராண்ட் அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிடிக்கும்போது they automatically bring in new customers. அதனால தான் நான் சொன்னேன் we don't push anybody. When there is not a real requirement, we don't push them to avail the product or service. ஓகே, இப்போ 1 fine dayல கஸ்டமர் ஹாப்பியாக வந்துட்டு போகிறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அந்த கஸ்டமர் ஹாப்பினஸ்க்கு என்ன பண்ணுறீங்க? ஸோ கஸ்டமர் ஹாப்பினஸ்க்கு ஃபர்ஸ்ட்லி வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபுட், ஒரு 360 டிகிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். ஸோ நான் என்னோட பிஜி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜி டிப்ளமோ இன் ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ 2 year கோர்ஸ் நான் பண்ணேன். ஸோ ரீட்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இன்ஃபேக்ட் வந்து எனக்கு வந்து என்னோட கோர் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்டே வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் தான். ஒரு கஸ்டமர் ஒரு பிராண்டோட
கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா we need to create touch points. டச் பாயிண்ட்ஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் பிராண்டோட ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸையோ அவைல் பண்ணுறதுக்கு முன்னாடி அல்ல அவைல் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க அந்த பிராண்டோட எங்கெங்கெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நான் கூகுளில் போய் தேடுறேன் பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் இன் ஈரோடு, இல்லை என் பிராண்ட் நேமே சர்ச் பண்ணி 1 ஈரோடுன்னு சொல்லிட்டு கூகுளில் போய் தேடுறேன்னா இஸ் தேர் அ வெப்சைட், அந்த வெப்சைட்டில் எங்களோட பிராண்ட் ஸ்டோரி இருக்கா, இஸ் தேர் அ மெனு, அந்த வெப்சைட் ரீடபுளாக இருக்கா, கன்ஃபியூசிங்காக இல்லாமல் கரெக்டாக டைரக்ட் பண்ணுதா, அதுக்கப்புறம் கூகுள் மேப்ஸில் வந்து அவங்க டைரக்ஷன் தேடுறாங்க அப்படின்னா ரைட்டாக வந்து அவங்கள டைரக்ட் பண்ணி இங்கே விடுதா. ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனோடனே என்ன மாதிரி விஷயங்கள் பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல பார்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதா, ஸோ கஸ்டமர் உள்ளார வந்தோடனே அவங்கள க்ரீட் பண்ணுறோமா, அவங்கள கைட் பண்ணி கரெக்டாக உட்கார வைக்கிறோமா, அவங்க ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக நம்ம கைடன்ஸ் கொடுக்குறோமா, அவங்ககிட்ட ப்ராப்பராக ஃபீட்பேக்ஸ் கேட்குறோமா, அதில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ண வைக்கிறோம். உங்களுக்கு ஓவராலாக வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, இது மாதிரி வந்து பண்ணும்போது வந்து அவங்களுக்கு ஒரு நான் சொல்கிற மாதிரி அந்த 360 டிகிரி எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி வந்து இப்போ நாம் வந்து இங்கே கேஷுவல் டைனிங் ஃபார்மேட் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால வந்து விஷுவல் எலமெண்ட்ஸ், ஆடிட்டரி எலமெண்ட்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஒரு நல்ல ஸ்பீக்கர் இன்ஸ்டால் பண்ணி காதுக்கு நல்லா சூதிங்காக இருக்க மாதிரி மியூசிக் ப்ளே பண்ணுறது, சாய்ஸ் ஆஃப் கலர்ஸ், இங்கே சூஸ் பண்ணியிருக்க ஃபர்னிச்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணியிருக்க எலமெண்ட்ஸ் இங்கே ஆட் பண்ணியிருக்கிறது, இது எல்லாமே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ப்ளீஸிங்காகவும் இருக்கிறனால வந்து அவங்களுக்கு அந்த விஷுவல் எலமெண்ட்ஸு, ஆடிட்டரி எலமெண்ட்ஸு அண்டு உங்களுக்கு கைனஸ்தட்டிக் எலமெண்ட்ஸ் சொல்லுவோம். அதாவது பாடிலி எக்ஸ்பீரியன்ஸு, உட்காந்துட்டு இருக்கிறது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்ற ஃபுட் அண்ட் பிளேட்ஸ் அண்ட் கட்லரி கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறப்போ இது ஓவராலாக அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ அப்படி தான் நாங்கள் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறோம். இதை நான் கேள்விப்பட்டிருந்தேங்க. இப்போ நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் மார்க்கெட்டில் இருக்கிற ஏதோ ஸ்பீக்கர் வாங்காமல் நீங்கள் வந்து ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி அந்த ஸ்மூத்னஸ்க்காகவே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆடியோ சிஸ்டம் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னாங்க. ஸோ இஸ் திஸ் அ ரியல், இல்லை நீங்கள் நார்மல் மார்க்கெட்டில் இருக்க ஸ்பீக்கர்லாம்? இல்லை, இன்ஃபேக்ட் வந்து அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரியே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து எங்களுக்கு நாங்கள் சூஸ் பண்ணலாம் டிசைட் பண்ணப்போ வந்து வெரி நார்மல் பிராண்ட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் வந்து எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மேபி அரௌண்ட் ஐ திங்க் த பட்ஜெட் வாஸ் அரௌண்ட் 30,000-40,000 தான். ஸோ அந்த ஸ்பீக்கர் பிராண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்து கோயம்புத்தூர்ல தான் இருந்தது. அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் கோயம்புத்தூர் விசிட் பண்ணப்போ அந்த ஸ்பீக்கரோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு நாங்கள் அந்த பிராண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு நாங்கள் போயிருந்தப்போ வந்து அவங்க டெமோ ப்ளே பண்ணி காமிச்சாங்க. எனக்கு அந்த வாவ் ஃபேக்டர் கிரியேட்டே பண்ணல. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சூஸ் பண்ணியிருக்க ஃபர்னிச்சர்ஸ் ஆகட்டும், யூஸ் பண்ணியிருக்க லைட்டிங் டைப்ஸ் ஆகட்டும், ஒவ்வொரு விஷயமே பார்த்து சூஸ் பண்ணோம் நானும் என்னோட ஒய்ஃபும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைல் ஸ்டோருக்கு அந்த ஓனரே வந்து எங்களை வந்து வெளியில் தள்ளுற அளவுக்கு வந்து நாங்கள் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், ட்ராவல் பண்ணியிருக்கோம். நார்மலாக அந்த மாதிரி வந்து எல்லாரும் ட்ராவல் பண்ணுவாங்களா எனக்கு தெரியல. பிகாஸ் அந்த ஓனரே எங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு, உங்களை மாதிரி வந்து எங்களோட வந்து அந்த பர்ச்சேஸ் ஜேர்னியில் வந்து ட்ராவல் பண்ணவங்க யாருமே பெருசாக இல்லை. பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில், இந்த டைல் ஏன் சூஸ் பண்ணோம், இந்த டைல் எப்படி இருக்குது, இந்த மெட்டீரியல் என்ன, இது எங்கே சூட் ஆகும், இந்த மாதிரி வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ், we had multiple visits, நிறைய டிஸ்கஷன்ஸ் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்து எங்களுக்கு வாவ் ஃபேக்டர் கிரியேட் பண்ணல அப்படிங்கிறப்போ we decided that இந்த பிராண்ட் நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா BNI ஃபோரம் மூலமாக வந்து ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, ஸ்பீக்கர் பண்ணுறவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்து கோயம்புத்தூர்ல தான் வச்சிருந்தாரு. அவர் பேர் வந்து மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு சினிஸ்பா அப்படிங்கிற பிராண்ட் நேம்ல வந்து குரூப் 1 ரோட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வச்சிருந்தாரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் போய் பார்க்கலாம், அவர்கிட்ட நம்ம பேசணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர்கிட்ட ஆல்ரெடி கொட்டேஷன் வாங்கியிருந்தோம், அது அப்வர்ட்ஸ் ஆஃப் 1,50,000 ப்ளஸ் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து அந்த ஸ்பீக்கர் வந்து இன்ஸ்டால் பண்ணுமா, நம்ம கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்த கோட்டுக்கும் இந்த கொடுத்துருந்த கோட்டுக்கும் இவ்வளோ வேரியேஷன் இருக்குது, இவ்வளோ காஸ்ட்லியாக ஸ்பீக்கர் போகணுமான்னு டிசைட் யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அப்போ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், சரி இவ்வளோ தூரம் கோயம்புத்தூர் வந்துட்டோம், இங்கேருந்து மேபி ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரும் போய் பார்க்கலான்னு பார்த்தோம். ஸோ அங்கே ஒரு 10 to 15 மினிட்ஸ் எங்களுக்கு டெமோ காமிச்சாங்க. ஸோ எனக்கு அந்த 5th மினிட்லேயே வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன் ஸ்பீக்கர் பண்ணால் இவர் தான் பண்ணோம் அப்படின்ட்டு. பிகாஸ் எனக்கு மியூசிக் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ஒய்ஃப் வந்து ப்ரீவியஸாக வந்து கன்வின்ஸ் ஆகலை, பட் அவங்களும் அந்த சினிஸ்பா எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் போனதுக்கப்புறம் ஓகே இவர் தான் பண்ணோம் அப்படிங்கிறது அவங்களும் கன்வின்ஸ் ஆனாங்க. ஸோ தட் இஸ் த கைண்ட் ஆஃப் எஃபர்ட் வி ஹவ் மேட். ஸோ இதுக்கு பின்னாடி ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 days ஆஃப் ரிசர்ச்சு, ஒரு 1 full day ஆஃப் ட்ராவலிங் அண்ட் அந்த டெமோ எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணி தான் நாங்கள் அதை சூஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் எங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமர் இன்னைக்கு வராங்க அப்படின்னா திரும்ப வரலாம், அவங்க வாரம் கூட வரலாம். ஸோ அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு மெமரபிளாக இருக்கணும்னா ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட் மேட்டர்ஸ். அப்படிங்கிறப்போ வந்து நாங்கள் ஸ்பீக்கரில் கூட காம்ப்ரமைஸ் பண்ண விரும்பல. ஸோ வி ஹேட் அ பட்ஜெட். ஸோ அந்த பட்ஜெட்டில் இவரால் பண்ண முடியும்னு சொன்னார். இதுவே போதும், இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பெக்டட் டெலிவரி கிடைக்கும், ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். இன்ஃபேக்ட் வந்து நாங்கள் வந்து டெமோ பார்த்த ஸ்பீக்கர்ஸ் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறத விட வந்து 10 மடங்கு காஸ்ட்லி. பட் வி பிலீவ் தட் திஸ் மேன் ஹாஸ் டெக்னிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணோம். ஸோ இவர் பண்ணால் கரெக்டாக தான் பண்ணுவார், ஹி வில் கைட் அஸ்
இந்த ரைட் வே அப்படிங்கிற டிசைட் பண்ணோம். ஸோ ஹி சஜஸ்டட் சம் பிராண்ட்ஸ் அண்ட் கேவ் அனதர் கோட். ஸோ அதனால வந்து வி பர்சியூடு. உங்களுக்கு அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்கு இவ்வளோ மெனக்கெட்டு நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ இதே மாதிரி வேறு என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கஸ்டமருக்காக க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வரைக்கும் நல்லா சர்வ் பண்ணிருக்கா? அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த எலக்ட்ரிக்கல் கான்டியூட்ஸ் எல்லாம் வந்து அவுட்டரில் போட்டிருப்போம். உங்களுக்கு டிப்பிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் ஃபால் சீலிங் போட்டிருப்பாங்க. அசிங்கமாக தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக வந்து ஃபால் சீலிங்குள்ளார எல்லா ஒயரிங்கும் கவர் பண்ணியிருப்பாங்க. பட் நாங்கள் வந்து எக்ஸ்போஸ்டு ஒயரிங் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ அந்த எக்ஸ்போஸ்டு ஒயரிங் பண்ணணும்னு நினச்சி இதை கம்யூனிகேட் பண்ணலாம்னு நினச்சப்போ எங்களோட எலக்ட்ரிஷியன் கிட்ட கன்வே பண்ணுறதுக்கு எதுவுமே மாடல் இல்லை. பிகாஸ் வந்து நானே வந்து நெட்டில் தான் ரிசர்ச் பண்ணி புதுசாக என்ன பண்ணலான்னு பார்த்தப்போ அந்த எக்ஸ்போஸ்டு கைண்ட் ஆஃப் ஒயரிங் வந்து புதுசாக தெரிஞ்சுது. ஸோ அதை பண்ணலான்னு சொன்னப்போ அவருக்கு அது புரியவே இல்லை. பிகாஸ் வந்து இந்த மாதிரி அவர் பண்ணதே இல்லை. ஈரோட்டில் எங்கேயாவது சுற்றி காமிக்கலான்னு பார்த்தா அதுக்கும் எனக்கு அவைலபிளாகவே இல்லை. ஸோ பெங்களூரில் ஒரு இடத்துல பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. பட் இங்கேருந்து பெங்களூர் ட்ராவல் பண்ணி இதெல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறது வந்து மேபி சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டிசைட் பண்ணோன்னா வந்து நாங்கள் வந்து ஸ்கெட்ச் பண்ணி இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தோம். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணணும்னு நினச்சது வந்து ஜிஐ மெட்டீரியல் பைப் யூஸ் பண்ணி தான் பண்ணணும்னு நினச்சோம். பிகாஸ் நாங்கள் அதுக்கு மேலே வந்து பெயிண்ட் அடிக்கணும், க்ரோம் பெயிண்ட். ஸோ அந்த க்ரோம் பெயிண்ட் காப்பர் கலர் அடிக்கணும். ஸோ அந்த காப்பர் வந்து மெட்டலில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே வந்து மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 4-way ஜாயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், எல்போ ஜாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லா டைப் ஆஃப் ஜாயிண்ட்டும் வந்து ஜிஐல அவைலபிளாக இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்போ வந்து அகைன் மார்க்கெட்டில் போய் ரிசர்ச் பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு வந்து மெயின் வந்து இந்த எல்போ டைப் ஆஃப் ஜாயிண்ட் 4-way ஜாயிண்ட் வேணும். ஸோ அது வந்து சிபிவிசி மெட்டீரியல் தான் அவைலபிளாக இருந்தது. சிபிவிசி மெட்டீரியலில் பெயிண்ட் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்கிட்ட இருந்தது. பிகாஸ் மெட்டலில் பெயிண்ட் பண்ணி பார்த்துருக்கேன், இந்த மாதிரி பிவிசி மெட்டீரியலில் பெயிண்ட் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. ஸோ அப்போ வந்து சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு அப்போ இங்கே பெயிண்டர் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அப்போ சாம்பிள் மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து சாம்பிள் போட்டு பார்த்தோம். ஸ்ப்ரே கன்னை வச்சு பெயிண்ட் பண்ணப்போ ஃபினிஷ் நல்லா வந்தது. சரி ஓகே அப்போ நம்ம வந்து இதை வச்சு ப்ரொசீட் பண்ணிடலாம். பிகாஸ் நம்மளோட டிசைனை ஃபுல்ஃபில் பண்ணுறது வந்து சிபிவிசி மெட்டீரியல் தான் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிபிவிசி மெட்டீரியல் உங்களுக்கு தெரியும், டிப்பிக்கலாக வந்து பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் ஹாட் வாட்டருக்காக தான் யூஸ் பண்ணாங்க. பட் இங்கே அதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு நீங்கள் வந்து பார்க்குறவங்களுக்கு அது சிபிவிசி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. பார்த்தா அது மெட்டல் மாதிரி தான் இருக்கும் பிகாஸ் அந்த காப்பர் ஃபினிஷ்னால. ஸோ இந்த லுக்கை கிரியேட் பண்ணுறதுக்காக இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி செக்மெண்ட்லையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கொடுத்துருக்கு. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஆரம்பிச்சு 6.5 years ஆகுது. சில பேர் வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்துகிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் அந்த எக்ஸ்பீரியன்ஸு, அந்த ஃபீல் குட் மொமெண்ட்டு. இங்கே வந்து அவங்களுக்கு ஒரு வைப் கிரியேட் ஆகுது, ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகுது. ஏதோ ஒரு விஷயத்தோட அவங்களுக்கு வந்து இந்த 1 fine day அசோசியேட் ஆகுது அப்படிங்கிறனால. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் அவங்களோட ஃபேவரட் ஃபுட்ஸ் இங்கே இருக்குது. ப்ளஸ் நம்மளோட ஒன் ஆஃப் த யூஎஸ்பியான எவ்ரி மந்த் வந்து நியூ டிஷஸ் லான்ச் பண்ணுறதுனால எவ்ரி மந்த் வந்து அவங்க ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறக்காக ரெகுலர் கெஸ்ட் வந்து கீப் கம்மிங். ஓகே, ஆக்சுவலி கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லலாம், இந்த சோஃபாவும் கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் யூஸ்வலாக நிறைய பாட்காஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருக்க முடியாது. நான் இடையில எந்திரிச்சு பாட்காஸ்ட் கட் பண்ணுவோம். பட் இதுவே நல்லா கம்ஃபர்ட் கொடுக்குது. ஸோ இதுக்கு ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக பண்ணியிருக்கீங்களா, லைக் ஃபர்னிச்சர், சேர்ஸ்க்குன்னு? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐடியாவை கான்செப்டுவலைஸ் பண்ணும்போது, அதாவது வந்து ஃபுட் ரீட்டைல்குள்ளார வரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு கெஃபே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா தான் இருந்தது. ஸோ கெஃபேஸ் வந்து இட்ஸ் அ கேஷுவல் ஹேங் அவுட் பிளேஸு. ஸோ ரொம்ப ஃபார்மலான டைனிங் என்விரான்மெண்ட் இருக்காது. நீங்கள் டிப்பிக்கலாக வந்து ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், ரொம்ப ஃபார்மலாக இருக்கும், லைட்டிங் டிம்மாக இருக்கும், டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்பர் ஆஃப் பீப்புள் ஒவ்வொரு டேபிளே உட்காரது வேணால் வேரி ஆகுமே தவிர்த்து மற்றபடி வந்து ஓவராலாக பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ சின்ஸ் திஸ் வாஸ் அ கெஃபே, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு ஹேப்பனிங் அண்ட் வைப் கிரியேட் பண்ணுற பிளேஸாக இருக்கணும்னு நினச்சப்போ வந்து ஒரு கெஃபேனா அது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ரிஜுடியூஸோட இருக்கக்கூடாது. இது இப்படி கூட இருக்கலாமா, அப்படி கூட இருக்கலாமா அப்படின்னு யோசிக்க வைக்கணும், பெர்ஸ்பெக்டிவ்ஸை சேஞ்ச் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சப்போ வி ஸ்டார்டட் ஃப்ரம் ஃபர்னிச்சர். ஒரு ஃபர்னிச்சர்லேருந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் கொண்டு வரணும்னு நினச்சப்போ வந்து நாங்கள் வந்து எல்லா ஃபர்னிச்சரும் ஒரே மாதிரி இருக்க வேண்டாம், வேறு மாதிரி ஃபர்னிச்சர் பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணோம். ஸோ அப்போ கார் மாதிரி சீட்டிங்கு, ஊஞ்சல் மாதிரியான ஒரு சீட்டிங்கு, அப்புறம் பெஞ்ச் டைப் சீட்டிங்கு, ஸோ இது எல்லாமே வந்து வேரியேஷன்ஸ் கொண்டு வந்தோம். ஓகே, இப்போ கார் வியூ, இப்போ காரில் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. இந்த கார் எப்படி ரெடி பண்ணீங்க, காரில் எப்படி சீட்டிங் ரெடி? ஸோ இது நாங்கள் கான்செப்டுவலைஸ் பண்ணப்போ ஸ்ட்ரீட் தீம்டு பண்ணலான்னு சொல்லி யோசிச்சப்போ, ஸ்ட்ரீட் தீம்னா வந்து ஆட்டோமொபைல் எலமெண்ட்ஸ் இருந்தால் தான் வந்து அது வந்து ரெலவெண்ட்டாக இருக்குங்கிறனால சரி கார் டைப் ஆஃப் சீட்டிங்கை ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். ஸோ அந்த டைமில் வந்து இந்தியாவில் யாருமே வந்து ரெடிமேடாக அதை விற்கல.
ஸோ சைனாவில் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது. சரி சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணலாமான்னு யோசிச்சப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. அபவுட் 1.5 to 2 lakhs பக்கமாக வந்தது. ஸோ இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வருது, இதை நாமளே ஃபேப்ரிகேட் பண்ணால் கூட வந்து இந்த காஸ்ட் வராது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன பண்ணலாம்னு நினச்சோன்னா ஒரு ஸ்கிராப் வண்டி எடுத்துக்கலாம். ஸ்கிராப்பில் போயிட்டு ஒரு வண்டி எடுத்துகிட்டு டிசைன் பண்ணி கொடுத்து நாமளே வந்து ஃபேப்ரிகேட் வச்சு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். ஸோ அப்படி தான் வந்து ஸ்கிராப் யார்டுக்கு போனோம். நாங்கள் வந்து ஃபியட் கார் தான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ஃபியட்டார் அம்பாசிடர் கார் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து ஸ்கிராப் யார்டில் ரெடிமேடாகவே வந்து ஒரு ஃபியட் கார் இருந்தது. ஸோ நாங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து உள்ளே இருக்க அதான் தேவையில்லாத காம்பனன்ட்ஸ் எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு நாங்கள் வந்து ஃபேப்ரிகேஷன் ஒர்க் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போனோம். ஃபேப்ரிகேஷன் ஒர்க் ஷாப்பில் நாங்கள் ஒரு மாதிரி டிசைன் கொடுத்து இது இந்த மாதிரி போடுங்க, பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ அவங்க வந்து அந்த மேலே இருக்க அப்பர் பாடியெல்லாம் கட் டவுன் பண்ணிவிட்டு பேக் பார்ட்டு பானட் பார்ட்லாம் வந்து கொஞ்சம் கட் டவுன் பண்ணிவிட்டு எங்களுக்கு தேவையான ஷேப்பில் குஷனிங்கோட ரெடி பண்ணுறதுக்கான ஃபேப்ரிகேஷன் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்து பெயிண்டிங் பார்ட்டும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபர்னிச்சர் பண்ணுறவங்கள வச்சு டேபிள் செட்டப் பண்ணுறதும் அப்போல்ஸ்ட்ரி பண்ணுறதும் வந்து பண்ணிக்கிட்டோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் சைனாலேருந்து வாங்கியிருந்தா மேபி எனக்கு அந்த எமோஷனல் கனெக்ஷன் பர்சனலாக இருந்திருக்குமா இல்லையா அப்படின்னு தெரியல. ஸோ எனக்கு இருக்கிறதையும் தாண்டி இன்னைக்கு கஸ்டமர்ஸ் இருக்குது. பிகாஸ் வந்து நிறைய பேர்த்தோட ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இன்றைக்கி இல்லை அன்னைக்கு வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கார் வாஸ் ஐதர் மாருதி 800 ஆர் ப்ரீமியர் பத்மினி தான். ஸோ அதனால நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்த்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் கார் இதுவாக தான் இருந்தது, வெரி ஓல்டு மாடலாக, இது எந்த வருஷத்து மாடலு, ஒரிஜினலாக இருந்துச்சா இது வண்டி, இல்லை வந்து நீங்கள் ஃபேப்ரிகேட் பண்ணீங்களா அப்படிங்கலாம் கேட்குறாங்க. ஸோ திஸ் அகைன் பில்ஸ் எமோஷனல் கனெக்ட் ஃபார் தெம். ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கார் ஃபியட் பத்மினியாக இருந்தது, அதை இன்னைக்கு மேபி சேல் பண்ணிட்டு வேற கார் வச்சிருந்துருக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஃபியட் பத்மினி அவங்க வந்து பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மெமரிஸை ரீகிண்டில் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து திரும்ப திரும்ப வந்து இங்கே வரவங்களுக்கு அந்த மெமரிஸை வந்து ட்ரிகர் பண்ணுற விஷயங்கள் வந்து இங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம 1 fine day சுற்றியும் பார்த்தீங்கன்னா சில பெயிண்டிங்ஸ் பார்க்க முடியுது. இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் எதை ரெஃபர் பண்ணுதுங்க? ஸோ இது எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கு? ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐடியா கான்செப்ட்லைஸ் பண்ணப்போ ஸ்ட்ரீட் தீம் அப்படிங்கிறனால வந்து பெயிண்டிங்ஸும் வந்து ஸ்ட்ரீட் தீமை வந்து அசோசியேட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். ஸோ அப்போ வந்து நாங்கள் நிறையா ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்தோம். அப்புறம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ ஈரோட்டில் 2-3 இடத்துல பண்ணியிருந்தாரு. அவரோட ஃபினிஷ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. எப்படி ஒரு ஸ்பீக்கர் சூஸ் பண்ணணுமோ, ஃபர்னிச்சர் சூஸ் பண்ணணுமோ, அந்த மாதிரி வந்து ஒரு ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணுறமே இட் வாஸ் அ ப்ராசஸ் அண்ட் இட் ஹேட் அ ஸ்டோரி பிஹைண்ட் இட். ஸோ 2-3 இடத்துல வந்து வேறு ஆர்டிஸ்ட் பண்ணதெல்லாம் பார்த்தோம். ஸோ எங்களுக்கு வந்து எங்கே ஃபினிஷ் பிடிச்சிருந்ததோ, ஐ மீன் நாங்கள் வந்து இப்போ சூஸ் பண்ண ஆர்டிஸ்டோட ஃபினிஷ் மட்டும்தான் எங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஈவன் தோ இட் வாஸ் எக்ஸ்பென்சிவ். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து நம்ம என்றைக்குமே போய் பார்கெனே பண்ணக்கூடாது. பிகாஸ் அப்படி பார்கெயின் பண்ணும்போது வந்து தே வில் காம்ப்ரமைஸ் ஆன் தேர் கிரியேட்டிவிட்டி இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து ஈவன் தோ இட் வாஸ் எக்ஸ்பென்சிவ், எங்களுக்கு ஃபினிஷ் பிடிச்சதுனால நாங்கள் அவர்கிட்ட பார்கெனே பண்ணல. நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் கோட் கொடுங்க, என்ன கோட்டோ அதுக்கு நாங்கள் பே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவர் வந்து டிசைன் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் வந்து அனுப்பிச்சாரு. ஸோ நாங்கள் ஸ்ட்ரீட் தீம்க்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணோம். ஸோ அது பண்ணோம். இன்றைக்குமே நாங்கள் அன்றைக்கி வந்து அந்த இடத்துல காஸ்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணல, ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு நாங்கள் நிறையா ரெஃபரன்சஸ் தந்திருக்கோம். பிகாஸ் இங்கே அவரோட ஃபினிஷிங்கை பிடிச்சி எங்கிட்ட நம்பர்ஸ் வாங்கியிருக்காங்க. இது வால் ஆர்ட்டா இல்லை வால் பேப்பராக நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இது பிரிண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டீட்டெயிலிங். நாங்கள் வந்து அந்த கேர் எடுத்து அந்த டீட்டெயிலிங் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக தான் ஒவ்வொரு வெண்டருமே சூஸ் பண்ணோம். ஸோ அது சூஸ் பண்ணது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபர்னிச்சர் பண்ணதாகட்டும், இல்லை நான் சொன்ன மாதிரி வால் ஆர்ட் பண்ணதாகட்டும், ஒவ்வொரு வெண்டரோட கான்டாக்டை வந்து இங்கே வந்த கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ இன்டைரக்ட்லி வி கிரியேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த வெண்டர்ஸ் ஹூ ஹேட் ஒர்க்ட் இன் அவர் ப்ராஜெக்ட். ஸோ இப்போ வந்து கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து விஷுவலி யூ கிரியேட்டட் வெல்லுங்க. ஸோ விஷுவலி நான் ஃபஸ்ட் டைம் வரும்போதே நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்தது பார்த்தீங்கன்னா காலேஜில் டேஸில் தான் வந்தேன். என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தேன். ஸ்டில் ஐ ஹேவ் மெமரிஸ். எப்போச்சு யோசிச்சு பார்த்தேன்னா பெஸ்ட் மெமரிஸ் அப்படின்னா 1 fine day தான். ஆக்சுவலி நான் உங்கள்ட்ட கனெக்ட் ஆனது காரணமும் அதுதான். ஸோ இதை க்ரியேட் பண்ண ஒரு ஓனர் கூட நான் பார்க்கணும், மீட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ அப்படி தான் கனெக்ட் பண்ணோம். வி ஆர் ட்ராவலிங் ரைட் நவ். ஸோ விஷுவலி ஐ அக்ரி, செம்மையாக இருக்கும். ஆல்சோ ஃபுட்டும் செம்மையாக இருக்கும். ஸோ அதனால ஃபுட்டு சீக்ரெட்டும் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வாட் ஆர் த திங்ஸ் யூ ஆர் டூயிங் இன் அ ஃபுட் தட் பிரிங்ஸ் அ பெஸ்ட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்? ஓகே, ஸோ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணலையா, அந்த ஸ்நாக்ஸ் மார்ட் கம்பெனி. ஸோ ஈ ஹேட் அ பர்பஸ். நானும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ வாண்டட் டு டூ இட் வித் பர்பஸ். அதான் அந்த வேறு ஒரு பிஸ்னஸ் ஐடியாவோட. ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து வாட் வாஸ் த பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸாக வந்து வீட்டை விட்டு வெளியில் போய் காலேஜில் ஹாஸ்டல்லாம் தங்கியிருந்தனால, ஒர்க்குக்காக வெளியிலலாம் தங்கியிருந்தனால நிறைய இடத்துல வெளியில் தான் போய் சாப்பிட வேண்டியது இருந்தது.
ஸோ வெளியில் சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல எனக்கு சாப்பிட்டா ஒத்துக்கும், ஒரு சில இடத்துல எனக்கு சாப்பிட்டா ஒத்துக்கிறது இல்லை. ஸோ வெரி சென்சிட்டிவாக இருந்தது. ஸோ இட் டிப்பிக்கலி டிபெண்ட்ஸ். ஒன்று ஸ்டொமக் சென்சிட்டிவிட்டி பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். எதை சாப்பிட்டாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற சில பேருக்கு வந்து கட் ஹெல்த் வந்து பெட்டராக இருக்கும். சில பேருக்கு வந்து எதை சாப்பிட்டாலும் அக்செப்ட் பண்ணிக்காத மாதிரியான கட் ஹெல்த் இருக்கும். ஸோ அகெயின் இன்னொரு ஃபேக்டர் வந்து குவாலிட்டி ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ நாங்கள் வந்து 1 fine day வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ ஐ வாஸ் வெரி கிளியர். ஒரு ரெசிபி நம்ம ஃபார்முலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட் டு காம்ப்ளிகேட் இட். டூ மெனி இன்க்ரீடியன்ஸ் வந்து அதில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறலாம் ஐ வாஸ் வெரி கிளியர். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ஸாக இருக்கணும். ஏதாவது ஒரு பேக்கேஜ்டு இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுவுமே வந்து மினிமலி ப்ராசஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக, ஒரு க்ளீன் லேபிள்டு இன்க்ரீடியண்ட்டாக, ஒரு அடிட்டிவ்ஸோ இல்லை ஒரு கலரிங் ஏஜென்ட்ஸோ இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸோ இல்லாத ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல we were very clear about it. ஸோ அந்த விஷன் அண்ட் மிஷனை வந்து we in fact வந்து put it in front of our restaurant at the reception. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் விஷன் மிஷன் வச்சிருக்கீங்க, அது ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம், 4 values-ஓட மென்ஷன் பண்ணி அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ஸோ திஸ் வாஸ் அவர் பர்பஸ். எந்த ரெசிபி இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் எந்த ரெசிபி ஃபார்முலேட் பண்ணாலுமே அதில் தேவையில்லாமல் நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ரெசிபி ஃபார்முலாவை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, அதே சமயம் அதோட டேஸ்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாமல் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு பேக்கேஜ் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாய் சாஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சாய் சாஸ் வந்து நாங்கள் சூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து வித்தவுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கா, அது வந்து இந்தியாவில் கிடைக்கல அப்படின்னா இம்போர்ட்டட் பிராண்டாக இருந்தால் யார் இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணுறா அப்படிங்கிறத வந்து வெண்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த வெண்டர்ஸ் மூலமாக வந்து நாங்கள் அந்த ப்ராடக்ட்ஸை சோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்படி தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஸோ வி கீப் இது வந்து ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ்னே வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னைக்கு நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு இன்க்ரீடியண்ட்டை விட இன்னொரு பெட்டர் இன்க்ரீடியன்ட் மார்க்கெட்டில் வருது அப்படின்னா வி டோன்ட் நாங்கள் வந்து அந்த ப்ரைஸை பற்றி கன்சர்ன் பண்ணுறதில்ல. இது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், இன்னும் கொஞ்சம் பெட்டர் டெக்ஸ்டர் கொடுக்கும், இன்னும் கொஞ்சம் பெட்டர் டேஸ்ட் கொடுக்கும்னா வி ஸ்விட்ச் இட் ஓவர். நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம், எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது ரிசல்ட்டு அப்படின்னா வி ட்ரை இட். ஸோ வந்து ஒரு சோயா சாஸ் கூட வந்து குவாலிட்டியாக வேணுன்றதுக்காக இம்போர்ட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு ரெடியாக இருக்கீங்க இல்லையா? ஐ மீன் நாங்கள் வந்து இம்போர்ட் பண்ண முடியாது, எங்களால் வால்யூம் பண்ண முடியாது. பட் இம்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணி கார்மெண்ட் ஃபுட்ஸ் பண்ணுற ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு வந்து சப்ளை பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ நாங்கள் அந்த மாதிரி வந்து தேடி போய் பண்ணுறோம். அதாவது எனக்கு லோக்கலில் என்ன இன்க்ரீடியன்ட் கிடைக்குதோ அதை வச்சு தான் நான் என்னோட ஃபுட்டு ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணுவேன். வி டோன்ட் லிமிட் அவர் செல்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸு, அந்த இன்க்ரீடியன்ஸில் எந்த பிராண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க, அந்த பிராண்ட்ஸ் எங்கே கிடைக்கும், இப்படி தான் நாங்கள் வந்து தேடி போவோம். ஓகே, இப்போ ஃபுட்ஸ்லாம் நிறைய ஆர்டிஃபிஷியல் கலர் ஆட் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் பண்ணியிருக்கீங்களா இல்லை? ஸோ நம்மளோட ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிகினிங்கில் மேபி ஆரம்பிச்சு ஒரு 1 or 2 months வந்து ஃபுட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. பிகாஸ் செஃப் வந்து ஃபுட் கலர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டப்போ வந்து எங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரேவியே எடுத்துக்கிறோம் அப்படின்னா கிரேவி வந்து கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல, இல்லைனா வந்து 65 போடுறோம் அப்படின்னா அது ரொம்ப ஹைலைட்டடாக பிரைட்டாக தெரியணும் அப்படிங்கிறக்காக சொன்னாங்க. ஸோ ஐ டோல்ட் தெம் மை விஷன், இதுதான் என்னோட விஷன். எனக்கு வந்து சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணேன். எதுக்காக கலர் ஆட் பண்ணுறீங்க, ரைட்ஃபுல்லாக அப்பீலிங்காக இருக்கிறதுக்காக. அது வந்து உண்மையாலுமே வந்து உங்களோட ஃபுட்டு டேஸ்டியோ டெக்ஸ்டரையோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா அப்படின்னா இல்லை, அப்போ அது ஒரு தேவையில்லாத இன்க்ரீடியன்ட். ஸோ அதை எலிமினேட் பண்ணுவோம். ஸோ வி கீப் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். ஸோ ஒரு ரெசிபி டெவலப் பண்ணுன்னா இதனால வந்து உண்மையாலுமே வந்து டேஸ்ட் இம்ப்ரூவ் ஆக போதா, இல்லை டெக்ஸ்டர் இம்ப்ரூவ் ஆக போதா, இது நல்லதா அப்படிங்கிறத கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா வி யூஸ் தட் இன்க்ரீடியன்ட். இல்லை இது நெகட்டிவ், இது வந்து நல்லது இல்லை வந்து இதனால வந்து பெருசாக டேஸ்ட்டோ டெக்ஸ்டரோ இம்ப்ரூவ் ஆக போகிறதுனா வி எலிமினேட்டட். பிகாஸ் அவர் அப்ஜெக்டிவ் இஸ் ஃபுட்டை வந்து அதோட நேச்சுரல் கலர்லையும் அதோட நேச்சுரல் டேஸ்ட்லையும் எங்களோட கஸ்டமர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத எங்களோட அப்ஜெக்டிவ். ஸோ இப்போ வந்து ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை, அஸ் வெல் இது மாதிரி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணும்போது ஹெல்த்தியான டிஷ்ஷாக மாறி இருக்கா? ஹெல்த்தியான டிஷ்ஷாக மாறி இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் வி ஆல்வேஸ் லுக் ஃபார் த டேஸ்ட் ஃப்ளேவர். பிகாஸ் அதுக்காக தான் வந்து கஸ்டமர்ஸ் வராங்க இல்லையா ரெஸ்டாரண்ட். ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்னா ஆப்வியஸாக வந்து அவங்க வீட்டில் தான் சமைச்சு சாப்பிடுவாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க அப்படின்னா அந்த ஹெல்த் ஃபேக்டரியும் தாண்டி தே வாண்ட் டு ஹேவ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்ம அந்த அறுசுவை உணவுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த அறுசுவை உணவில் வெவ்வேறு ஃப்ளேவர்ஸை வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குசைன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும், அவங்க வீட்டில் சமைக்க முடியாத ஃபுட்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் வராங்க. நாங்கள் வந்து ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்து டெஃபினட்டாக ஒன்றும் ஃபார்முலேட் பண்ணல. பட் ஆனால் நான் சொன்ன மாதிரி வந்து இதில் தேவையில்லாத இன்க்ரீடியன்ஸ் எது அப்படிங்கிறத பார்த்து எலிமினேட் பண்ணியிருக்கோம். இந்த ஆன்கோயிங் ப்ராசஸ் எப்படி ஆரம்பத்திலே நாங்கள் ஃபுட் கலர்ஸை இக்னோர் பண்ணோமோ, இன்னைக்கு வி ஹேவ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ் டு எலிமினேட் இன்க்ரீடியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸில் அந்த பேக்கேஜ்டு ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அவங்க வந்து அதில் வந்து அடிட்டிவ்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ ஆட் பண்ணியிருந்தாலோ, இல்லை அந்த இதில் வந்து அவங்க ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணாலோ, அந்த மாதிரி ஒரு இன்க்ரீடியன்ட்டே நாங்கள் வந்து இன்னைக்கு இக்னோர் பண்ணிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இன்க்ரீடியன்ட் வந்து தேடிட்டு இருக்கோம்.
ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கீப் இம்ப்ரூவிங் அவர் செல்ஸ். ஸோ கம்பேரிட்டிவ்லி வெளியில் சாப்பிட்ற ஃபுட்டு நமக்கு வயிற்று ரிசல்ட் கொடுக்குதுன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டில் எதுவும் அந்த மாதிரி பர்னிங் சென்சேஷனோ இதெல்லாம் இல்லாத மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல வரீங்களா? ஆமாம். ஸோ அந்த மாதிரி இல்லாததை வந்து நாங்கள் என்ஷூர் பண்ணிக்கிறோம். ஸோ பேசிக்கலி எக்ஸ்பிரிமெண்டேஷன் தான். இந்த இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணால் இது எதாவது தொந்தரவு பண்ணுதா, ஸோ இந்த பர்டிகுலர் இன்க்ரீடியன்ட்னால தான் இந்த ப்ராப்ளம் அக்கர் ஆகுதா, இதை எலிமினேட் பண்ணிட்டா அக்கர் ஆகாதா, இது தேவையான இன்க்ரீடியண்டா இதில் தேவையில்லாத இன்க்ரீடியண்டா, ஸோ இந்த இன்க்ரீடியன்ட் தேவை அப்படின்னா இது வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் ப்ராசஸிங் இல்லாமல் எங்கேயாவது பிராண்ட் வந்து அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறத தேடி பார்க்கணும். ஸோ யூ ஆர் மேக்கிங் த ஃபுட் சேஃப், ரைட்? யா. ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ கான்ஷியஸ் சாய்ஸ் இல்லையா? டிப்பிக்கலாக ஒரு ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து R&Dன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ தே கீப் இனோவேட்டிங், அங்கே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கும். பட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நடக்குதா அப்படின்னு கேட்டால் ஐ டோன்ட் நோ. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஃபண்டை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா தெரியல. பட் ஆஸ் அ கான்ஷியஸ் சாய்ஸாக, ஆஸ் அ கல்ச்சராக வந்து இங்கே ஒன் ஃபைண்டில் வந்து வி ஆல்வேஸ் ஹாவ் அ ப்ராசஸ் டு கீப் டூயிங் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ அது நியூ ரெசிபிஸ் டெவலப் பண்ணுறதுல ஆரம்பிச்சு நியூ இன்க்ரீடியன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, இல்லை எக்ஸிஸ்ட் இன்க்ரீடியன்ஸ்க்கான ஆல்டர்னேட் ரீப்ளேஸ்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுற வரைக்கும் வி கீப் ரிசர்ச்சிங். ஓகே, ரிசர்ச் பண்ணி புது எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ணிட்டே இருக்கீங்க இல்லையா? ஆசம் ப்ரோ, ஆசம். சரி, இப்போ செஃப் கிட்ட எல்லாம் நீங்கள் ஃபீட்பேக் கேட்டு இம்ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த ஃபுட் குவாலிட்டியை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு செஃப் அடாப்டிவாக இருக்காங்களா? தென் ஹவு டு யூ மெயின்டைன் த டீம்? ஸோ எஸ், செஃப் வந்து அடாப்டிவாக இருக்காங்க. இன்னொரு பர்பஸ், இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈவன்டோ ஒரு செஃப்பாக இருந்தாலுமே வந்து சமையல்காரர் தானே, நான் வந்து கேட்ரிங் படிக்க போகிறேன் அப்படின்னா வந்து சமையல்காரனுக்கு ஜென்ஸ் யாராவது படிக்க போவாங்களா அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பெர்செப்ஷனை வந்து மாற்றணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவாக இருந்தது ஒன் ஃபைன் டே ரெஸ்டாரண்ட்டு. ஸோ அப்போது ஐ தாட் செஃப்ஸ் ஷுட் பி செலிப்ரேட்டட். ஸோ அப்போ வந்து நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும் போது வந்து படிக்காதவங்களை வந்து கேட்டரிங் படிக்காதவங்களா எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஐ வாஸ் வெரி கிளியர். ஸோ கேட்டரிங் படித்தவங்க அண்ட் பேஷனேட்டாக இருக்கிறவங்க குக்கிங்கில் அந்த மாதிரி பீப்புளை தான் எடுக்கணும்னு நினச்சோம். பிகாஸ் தே ஆர் ஓப்பன் ஃபார் ஃபீட்பேக் அண்ட் வில்லிங் டு அடாப்ட். ஸோ அது மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு வரும்போது தே அண்டர்ஸ்டாண்ட் த சயின்ஸ் பார்ட் ஆஃப் தி குக்கிங். குக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் 2 parts. ஒன் இஸ் த ஆர்ட் பார்ட், ஹவ் யூ ப்ரெசென்ட் த ஃபுட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சயின்ஸ் பார்ட்டு, அதாவது வந்து இந்த டெம்பரேச்சரில் குக் பண்ணணும், இவ்வளோ சால்ட்டு போடணும், இவ்வளோ சீசனிங் போடணும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து சயின்ஸ் பார்ட்டு. ஸோ இது ரெண்டும் கம்பைன் ஆகும்போது தான் யூ ஹாவ் அ வெரி ப்ளீசிங் அண்ட் பேலட்டபிள் ஃபுட் இல்லைங்களா? ஸோ அப்போ அது வந்து ஐ கேன் அச்சீவ் இட் த்ரூ ஒன்லி எஜுகேட்டட் பீப்புள் அப்படிங்கிறதுல வந்து ஐ வாஸ் வெரி கிளியர். ஸோ அதனால வந்து we choose people who had completed a catering degree. ஓகே, கேட்டரிங் டிகிரி முடிச்சவங்கள தான் செலக்ட் பண்ணி முடிவு பண்ணிட்டீங்க. இன் பிட்வீன் பார்த்தீங்கன்னா சம் பீப்புள் கேட்டரிங் டிகிரிஸ் படிக்காதவங்க, பட் ஸ்டில் ஏதோ ஒரு டிகிரி படித்தவங்க ஐ வாண்டட் டு க்ரூம் மை கேரியர் இன் குக்கிங் வரணும்னு நினச்சவங்களுக்கும் we have given opportunity. ஸோ அதுவும் கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட காஸ்ட் ரைஸ் ஆகாதா? டெஃபினட்டாக காஸ்ட் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் எங்களுக்கு யாருன்னு தெரியும். வி ஆஃபர் அ லாட் ஆஃப் வேல்யூ டு தெம். ஸோ அதனால வந்து இட் டசன்ட் மேட்டர். ஸோ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்னா டெஃபினட்டாக அது குவாலிட்டியான ப்ராடக்டாக தான் இருக்கணும், அதை ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் குவாலிட்டியாக தான் இருக்கணுன்றீங்க இல்லையா? சரிங்க, இப்போ டீம் வந்து ஃபீட்பேக் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, நீங்கள் குவாலிட்டியான மெம்பர் தான் ஹையர் பண்ணுறீங்க. ஸோ இந்த டீம்மேட்ஸ் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன என்ஷூர் பண்ணுறீங்க? எப்படி வந்து டீம்மேட்டை ஹாப்பியாக பார்த்துக்கிறீங்க? டீம் வந்து ஃபீட்பேக் பார்ட்டு நான் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்கில்டாக இருக்கும்போது நம்மளோட ஸ்கில் செட்டை கொஸ்டின் பண்ணுற மாதிரி உங்களோட ப்ராடக்ட் சரியில்லை நீங்கள் பண்ணது அப்படின்னு சொல்லும்போது இட் டச்சஸ் அவர் ஈகோ இல்லையா? ஸோ அந்த மாதிரி அட் டைம்ஸ் செஃப்ஸ்க்கு வந்து ஈகோ டச் ஆகும். ஏன்னா கஸ்டமர் சொல்லுவாங்க. இதில் ப்ராப்ளம் என்னென்னா வந்து கஸ்டமருக்கு கரெக்டாக என்ன ப்ராப்ளம்னு சொல்ல தெரியாது, பட் இது சரியில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. டீம் வந்து அதை கம்யூனிகேட் பண்ணும்போது வந்து பிளண்ட்டாக வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறப்போ இட் டச்சஸ் தேர் ஈகோ. பட் இங்கே நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்யூனிகேஷனை வந்து ரைட்டாக கொண்டு போய் சேர்க்குறோம். பிகாஸ் கஸ்டமருக்கு அந்த ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, பட் அது எதில் பர்டிகுலராக சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படிங்கிறத அவங்களால வந்து டிஃபைன் பண்ணி சொல்ல முடியாது. அதுதான் செஃப்போட வேலை. பிகாஸ் அந்த எக்ஸ்பர்டைஸ் இருந்தது, அவங்களும் ஒரு செஃப்பாக இருந்திருந்தாங்கன்னா மேபி வந்து அவங்களால அதை கிளியர் கட்டாக சொல்ல முடியும். பட் ஆல்வேஸ் அவங்களால வந்து அந்த ரைட்டான ப்ராப்ளம் என்ன அந்த பர்டிகுலர் டிஷ்ஷில் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸோ அப்போ வந்து அந்த கம்யூனிகேஷன் கரெக்டாக போகிறத வந்து நாங்கள் என்ஷூர் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்னங்கிறத டயக்னைஸ் பண்ணுங்கள், லெட்ஸ் சி இது வந்து ஜென்யூன் கம்ப்ளைண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்போஸ் ஜென்யூன் கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் அதை கரெக்ட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். இன்கேஸ் ஜென்யூன் கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் மேபி வந்து அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் டிஷ் வேறு ஏதாவது கொடுத்துடலாமா, இல்லை வந்து இதை கேன்சல் பண்ணிடலாமா அப்படிங்கிறத கேட்கலாம். அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் போவோம். ஸோ வி டைரக்ட்லி டு நாட் கோ அண்ட் பிளேம் இட்.
ஆன் தெம். கஸ்டமர் சொல்லிட்டாங்க இது என்னென்ன இது உங்க மேலே தப்பாயிடுச்சு அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். ஸோ அவங்க ரீவெரிஃபை பண்ணுவாங்க அதை உண்மையாலுமே அது அத்தன்டிக்காக வந்து சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் அந்த டீமோட அந்த ஹாப்பினஸ்க்காக என்ன என்ஷூர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா வி டிசைடட் இந்த ஒரு டிசிஷன் வந்து கோவிடுக்கு முன்னாடி எடுத்தோம். டிப்பிக்கலாக வந்து ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலையில் ஓப்பன் பண்ணாங்கன்னா வந்து நடுவில் ஒரு இன்டர்மிட்டன்ட் பிரேக் இருக்கும் ஆஃப்டர் லஞ்சு. அதுக்கப்புறமா வந்து நைட் வந்து ரொம்ப நேரம் ஆகும் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு, மேபி 11-12 அந்த மாதிரி ஆகும். ஸோ எங்களுக்கும் அந்த மாதிரி வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்த புதுசில் வந்து எங்களோட டைமிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 11 to 11 தான். காலையில் 11 o'clock ஓப்பன் பண்ணால் நைட்டு 11 வரைக்கும் இருக்கும். இன் பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் நாங்கள் ஒரு கெஃபே கம் ரெஸ்டாரண்ட்டாக ரன் பண்ணனால கெஃபே மெனுவும் இருக்கும், ரெஸ்டாரண்ட் மெனுவும் இருக்கும். ஸோ ஈவினிங் டைமில் வந்து ஸ்நாக் மாதிரி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு ஐடியல் பிளேஸாக இருந்தது. ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஈவினிங் தான் வெளியில் வருவாங்க இல்லையா. ஸோ அதனால வந்து வி ஹேட் தட் கைண்ட் ஆஃப் அ டைமிங். பட் ஆனால் ஸ்டாஃப்ஸ்க்கு இன் பிட்வீன் பிரேக்ஸ் இருக்கும். ஸோ ஷிஃப்ட் பேசிஸில் வருவாங்க, பிரேக்ஸ் இருக்கும். ஸோ கோவிட் டைமில் வந்து இந்த டைம் லிமிடேஷன்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாக வந்து சாப்பிட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஸோ அப்போ எனக்கு ஒரு ஸ்ட்ரைக்கிங் ரியலைசேஷன் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிடுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 11 to 11 வச்சிருந்தப்போ ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணுறதே வந்து 11க்கு அப்புறம் தான் க்ளோஸ் பண்ணவே ஆரம்பிப்பாங்க கிச்சன் டீம். அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளார வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போய் அவங்க டின்னரே சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க வந்து டின்னர் சாப்பிடும்போது ஆல்மோஸ்ட் 12-12:30 ஆயிரும். இந்த வடிவேல் வந்து ஆதவன் படத்தில் சொல்கிற மாதிரி வந்து நான் சாப்பிட்டு ஏப்பம் விடும்போதும் கோழி கூவுறதும் வந்து ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா. அது வந்து எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஹார்ட் ஃபீலிங்காக இருந்தது. சரி நம்ம இது வந்து ரைட்டான விஷயம் இல்லை, நாம் வந்து கரெக்டான டைமுக்கு தூங்குறோம், கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றோம். ஸோ நம்மளோட எம்ப்ளாயிஸும் வந்து இதே மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் தான் இருக்கணும். ஸோ நாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக அவங்க லைஃப் ஸ்டைல் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணேன். ஸோ அதனால் வந்து we decided let's close by 9:45 அப்படிங்கிறதுனால வந்து நாங்கள் வந்து லைட்ஸ் 9:45 ஆஃப் பண்ணிடுவோம். மோஸ்ட்டாக 10:15 வந்து கிச்சனையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இது கோவிடில் தான் டிசிஷன் எடுத்தோம். எனிவே நம்ம பிராண்டோட அசோசியேட் ஆகிறவங்க நாளைக்கு இந்த வேல்யூ புரியுது அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களும் வந்து ஏர்லியராக வந்துட்டு போக போகிறாங்க. ஸோ இதில் எங்களுக்கு 2 விஷயம் நாங்கள் பாஸ் பண்ணணும்னு நினச்சோம். ஒன்று, கஸ்டமரும் சீக்கிரமாக வந்து சாப்பிட்டு போயிடணும். பிகாஸ் நம்ம அட்லீஸ்ட் தூங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் முன்னாடியாக சாப்பிட்டா தான் நம்மளுக்கு டைஜஷன் ப்ராசஸ் நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் கஸ்டமர்ஸும் ஏர்லியாக சாப்பிட்ற ஹேபிட்டை கல்டிவேட் பண்ணோம். என்னோட ஸ்டாஃப்ஸும் வந்து சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு அவங்களோட பர்சனல் லைஃப்பை வந்து நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது லேட் நைட்டு அப்படிங்கிற வந்து கிளியராக இருந்தால். ஸோ அதனால் வந்து தட் இஸ் ஒன் ஆஃப் த கீ இனிஷியேட்டிவ்ஸ் வி brought in. அப்புறம் அந்த மிஷன் ஃப்ரேம் பண்ணும்போது வந்து ஒன் ஆஃப் த கோர் வேல்யூஸ் வந்து எனி பாலிசி ரிலேட்டட் டிசிஷன் வி ஆல்வேஸ் தாட் தட் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயோட வெல்பீயிங்காக தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த விஷயமா டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணோன்னா, இது டிஃப்ரெண்ட்டாக மற்றவங்க பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல, பட் வி டூ இட் ஹியர். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வேறு யாரும் பண்ணுறதில்ல. டிப்பிக்கலாக வந்து ஒரு வீக்லி ஆஃப் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு மாதம் 30 days ஆன ஒரு மாதம் இருக்குது அப்படின்னா அந்த மாதத்துக்கு வந்து 4 ஆஃப். ஸோ எவ்ரி மந்த் யூ ஹேவ் 4 வீக்லி ஆஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வி டோன்ட் டூ இட் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது 12 மாதம் அப்படிங்கிறப்போ 12 × 4 48 ஆஃப்ஸ் தான் கிடைக்கும். பட் அன்லைக் தட் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வீக்லி ஆஃப் வந்து எவ்ரி 7th day ஒரு ஆஃப், அதாவது 6 days ஒர்க் பண்ணாங்கன்னா 7th day ஆஃப்ங்கிற மாதிரி கான்செப்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சம் மந்த்ஸில் வந்து 5 weeks வரும். ஸோ அந்த மாதம் அவங்களுக்கு 5 ஆஃப்ஸ் இருக்கும். சம் மந்த்ஸ் வந்து 4 weeks தான் வரும். அந்த மந்த்தில் வந்து அவங்களுக்கு 4 ஆஃப்ஸ் தான் இருக்கும். ஸோ டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா ஏர்லியர் வந்து மாதம் 4 ஆஃப்ங்கிறப்போ 48 ஆஃப் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். பட் இங்கே வந்து 52 weeks இன் இயர் இருக்கிறனால வந்து 52 ஆஃப்ஸ் கிடைக்குது ஆக்சுவலாக. ஸோ இது மாதிரி விஷயங்கள் வெளியில் எத்தனை இடத்துல பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இது அகைன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நானாக இனோவேட் பண்ணி இது மாதிரி நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பண்ணது தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம அந்த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை பார்த்து பண்ணுறோமோ அந்த மாதிரி அந்த எம்ப்ளாயி எக்ஸ்பீரியன்ஸும் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அந்த மாதிரி பார்த்து பண்ணுறோம். ஸோ எங்களோட ஸ்டாஃப்ஸுக்கு வந்து வி ஹாவ் அ செப்பரேட் மெனு ஃபார் தம் எவ்ரிடே. அந்த மெனு வந்து எங்களோட பிஸ்னஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ வி என்ஷூர் தட் த மெனு இஸ் ஹெல்தி. ஸோ வந்து நாட் ஓன்லி கஸ்டமர்ஸ், உங்களோட எம்ப்ளாயி வந்து ப்ராப்பரான ஃபுட்டை வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க இல்லையா. ஸோ அவங்களும் ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்க, as well கஸ்டமரும் நல்லா டேஸ்டியான ஃபுட் சாப்பிட்றாங்க. ஆசம், ரியலி கிரேட் திங் ப்ரோ. அப்படின்னா ஒன் ஃபைன் டே அப்படின்ற நேமுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட எம்ப்ளாயீஸையும் நீங்கள் ஃபைனாக பார்த்துக்கிறீங்கன்னு தெரியுதுங்க. இது மூலிமா இந்த பாட்காஸ்ட்டில் நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோங்க. உங்கள் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், அது நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டோம். இன்கேஸ் எங்களோட வியூவர்ஸ் வந்து நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, டவுட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக சால்வ் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக எங்கள் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க எங்களோட ஆடியன்ஸ். ஸோ அது எல்லாத்தையும் ஒரு ஆடியோ நோட்டாவோ இல்லை இன்னொரு பாட்காஸ்ட்டாவோ பண்ணி எங்களுக்கு ஆன்சர் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக பண்ணுவாங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எனக்கு மென்டரிங் கிடைக்கல, பட் நான் வந்து யார் அந்த மென்டரிங்க்கு அதை ஆக்சஸ் தேவைப்படும்னு நினச்சாலும் எல்லாத்துக்கும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன். என்னோட லேர்னிங்கை நான் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுவேன். நான் அன்டினேபிளாக ஷேர் பண்ணுவேன். ஆசம் ப்ரோ, தேங்க்யூ. உங்களோட கமிட்மெண்ட் இட்ஸ் a big support for us. And viewers,
உங்களுக்கு ஏதோ டவுட் இருக்குது ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டடாகவோ இல்லை இவர்கிட்ட பர்டிகுலராக ஏதோ கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக இவர்கிட்ட பேசி அதை ஏதோ ஒரு வீடியோ ஃபார்மேட்லேயோ இல்லை ஆடியோ ஃபார்மேட்லேயோ நான் உங்களுக்கு இதே யூடியூப் சேனலில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். Until then, subscribe to our channel. Thank you. See you in another video. Thank you so much.